இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு இங்கு இருப்பது ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த கிராண்ட் பே அசம்பிளிக்கு சகோதரன் மார்க் அவரோடு இருக்கும் அருமையான துணையார்களோடும் மற்ற சபைகளிலிருந்து வந்து கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களோடும் சகோதரன் லீவேலும் இந்த கிராண்ட் வே அசம்பிளியில் இருப்பது 2வது தடவையாகும். இப்பொழுது நான் எனது ஆத்ம நண்பரான சகோதரன் FF பாஸ்வர்த் அவர்களை அறிந்த ஒரு நண்பனை சந்தித்தேன். அவர் ஆண்டவரிடம் போய் விட்டார் என்பதை அறியாதவனாயிருந்தேன். நான் எலியாவின் கரங்களில் தண்ணீர் வார்த்து எலிசாவை சந்தித்தது போன்று நான் உணர்கிறேன் என்று சொன்னேன். சகோதரன் பாஸ்வர்த் 84 வயதில் ஆண்டவரை சந்திக்க போய்விட்டார் என்பதை அறியாதவனாய் நான் வெளிநாடு சென்றிருந்த போது இப்படி சொன்னேன். தூரதேசத்தில் காலிபோர்னியாவில் இருந்து நியூயார்க் வரை டெக்சாஸ் தேசத்தில் பல பகுதிகளிலிருந்து தொலைபேசியில் இன்றிரவு இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் இப்பொழுது நான் வரவேற்பு செல்கிறேன். இப்படி தொலைபேசி இணைப்பு தொடர்பு இருக்கின்றது. இன்றிரவு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நம்முடைய நல்ல நண்பர் பெருகிரின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அதாவது ஏதோ ஒரு கருவி இருக்கின்றதாம். அதை உங்கள் வீட்டில் இருக்கும் டெலிவிஷனில் மாட்டினால் நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் பேசுகின்றவரை காணவும் முடியும். அவர்கள் இப்பொழுதே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரி மார்க் நன்றாக இருந்து இங்கே உட்கார்ந்து ஆர்கன் வாசிப்பதை கண்டு சந்தோஷப்படுகிறேன். சியரா விஸ்டாவில் இருக்கும் நண்பர்கள் அநேகரை காண்கிறேன். சகோதரன் பிராடர்ஸ் அல்லது சகோதரன் ராபர்ட்சன் நினைக்கிறேன். இந்தியாவில் இருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள். ஜெஃபர்சோவின் கூடாரத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் இன்றிரவு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களில் பாதி சபையார் இங்கே உட்கார்ந்திருப்பது போன்று காணப்படுகிறது. அங்கிருக்கும் என் நண்பர் சகோதரன் கூன்ஸ் அன்றைக்கு என்னை காண வந்த வியாதியை குறித்து தானே உம்முடைய வேண்டுதல். சகோதரன் கூட்ஸ், அதற்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமாயிருங்கள், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். தூரத்தில் டெக்சாஸில் இருக்கும் சகோதரன் பிளேர், இன்றிரவு நீர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீரா? இதை நினைவில் வையுங்கள். முதல் தடவையில் உம்மை வெளியே கொண்டு வந்த தேவன் இந்த 2வது தடவையிலும் உம்மை வெளியே கொண்டு வருவார். தேவன் இதை உமக்கு அருள்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எதை குறித்தும் பிசாசினுடைய பொய்யை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவன் தேவனாய் இருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். அவர் இன்னமும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். நாங்கள் அவரை நேசிக்கின்றோம், அவரை விசுவாசிக்கின்றோம். நாங்கள் உமக்காக ஜெபிக்கின்றோம். கலிபோர்னியாவில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும், சகோதரன் மெர்சியருக்கும், அரிசோனாவில் இருப்பவர்களுக்கும், மற்ற பல இடங்களில் இருப்பவர்களுக்கும், பீனிக்ஸில் இருப்பவர்களுக்கும், சகோதரன் வில்லியம்ஸுக்கும் இன்றிரவு தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டு சுற்றமுள்ள யாவருக்கும் நாங்கள் உண்மையாகவே நன்றியுள்ளாய் இருக்கிறோம். இன்னும் கீழாக போனால் ஜார்ஜியாவில் உள்ளவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நிச்சயமாக நன்றியுள்ளாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு உண்மையான வரவேற்பு எனக்கு இந்த அருமையான அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிராண்ட் வே சபையில் என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் மார்க்குடனும் இருக்கிறது போன்று உணர்கிறேன். தேவன் சகோதரன் மார்க் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு சமயம் கனடாவில் எனக்கு நினைவிருக்கின்றது, ஒரு குதிரையின் மேல் ஒரு பாதையை நோக்கி காட்டிற்குள் போய்க் கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை கீழே இறங்கி சகோதரன் மார்க்குக்காக ஜெபிக்கும்படி சொன்னார். அந்த நேரத்தில் அவர் ஒரு அவசர நிலைமையில் இருந்தார். தேவன் அவரை சுகப்படுத்தினார். நான் அதற்காகவும் அருமையான சத்தியத்தில் அவரோடு கூட தேவனை ஆராதிக்கிற இன்றிரவு கூடி வந்ததற்காகவும் நன்றி உள்ளவனாயிருக்கேன். எனக்கு பின்னாக மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், உமக்கு என்ன தெரியும் என்று யூகிக்க வேண்டாம். ஒரு சமயம் தெருவில் வரும்போது நீர் உம்முடைய வாகனத்தில் என்னை ஏற்றிக் கொண்டு போனீர் என்றான். எனக்கு தெரியவில்லை, எங்கேயோ பாஸ்டனிலோ அல்லது டெட்ராய்டிலோ. வழக்கமாக நான் எப்பொழுதும் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய என் கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னேன். ஆகவே இன்றிரவு நாம் யாவருக்கும் தேவைகள் உள்ளவராய் இருக்கிறோம். தேவன் தாமே இன்றிரவு தம்முடைய ஆசீர்வாதங்களை, உதவிகளை, அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுக்கும் கரத்தை நீட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் எப்பொழுதும் நீண்ட நேரம் பேசு சாபம் உள்ளவன். ஆனாலும் இன்றிரவு அப்படி செய்யாமல் இருக்க பிரயாசிக்கிறேன். ஓஹியோவில் இருக்கிறவர்கள் இப்பொழுதுதான் கூப்பிட்டார்கள். சகோதரி டாச்சும் அந்த குழுவும், சகோதரி மெக்கினியும், சகோதரன் பிரவுன், இவர்களும் யாவரும் டோவோடும் கூட தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இப்பொழுது நியூயார்க்கில் நேரம் கழிந்திருக்கும் சுமார் 11 அல்லது 12 மணி இருக்கும். அங்கே சபைகளில் வந்து இந்த நேரம் மட்டுமாக ஆராதனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் உள்ள இப்படிப்பட்ட நண்பர்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றியுள்ளாய் இருக்கிறோம். நாம் வார்த்தையை திறப்பதற்கு முன்னர் வார்த்தையை ஆக்கியோரிடத்தில் பேசுவோம். நாம் சற்று நேரம் தலை வணங்குவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் ஜீவனோடும் உம்முடைய பிள்ளைகளோடும் கூடும்படியாகவும் கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக மிகவும் களி கூறுகிறோம். இந்த ஜனங்கள் என்றென்றைக்குமா ஜீவிப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நித்திய ஜீவன் உடையவளாய் இருக்கிறோம். ஏனெனில் உம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவரை நீர் கொடுத்தீர். இவ்வுலகில் அவருடைய யாத்திரையின் போது என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்தின் ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான். ஏனெனில் நாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் என்று போதித்தீர். இந்த பெரிய இரட்சகருக்காக நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டியவளாய் இருக்கிறோம். நாங்கள் அவருடைய வார்த்தையை வாசித்ததை பேசும்போது இன்றிரவு இங்கே நீர் எங்களை உம்முடைய மகா பெரிய சமூகத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை இத்தேசம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடியிருந்தாலும் ஒவ்வொருவரின் இருதயத்துக்குள்ளும் கொண்டு செல்வாராக. இடத்தில் இருக்கும் மற்ற ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். இந்த கிராண்ட் வே சபையாரையும் அதன் பாஸ்டரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் மூப்பர்களையும் தர்மகத்தாக்களையும் பொறுப்பாக்களையும் பிதாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே நாங்கள் எங்கே போகிறோம் என்பதை காண போதுமான வெளிச்சம் இருக்கின்றதான இந்த வேளையிலே நாங்கள் யாவருமாக சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்யும்படியாய் செய்யும். ஒருவரும் சிறிய செய்ய கூடாதபடியான வேலை வந்து கொண்டிருக்கின்றபடினால் பிதாவே இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு இருக்கும் போதே நாங்கள் நேரத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக செய்யும் கர்த்தாவே. அதை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த தேசம் முழுவதுமாய் இருக்கின்ற வியாதியுள்ள துயரப்படுகின்ற யாவரையும் சுகப்படுத்தும். இந்த ராத்திரியிலே இந்த தேசத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் தேவனுடைய சமூகம் உணரப்படுவதாக. நியாய தீர்ப்பானது விழுகின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம். பெரிய தவறுகள் உண்டாகின்றன. தேசம் ஆடுகின்றது. அநேக இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், கடந்த காலங்களிலே பெரிய சரித்திரபூர்வமான காரியங்கள் நியாய தீர்ப்பாய் வந்ததை நாங்கள் வேதத்தின் மூலமாக கேட்டிருக்கின்றோம். அவைகள் இப்பொழுது திரும்பவுமாய் நிகழ்கின்றதை காண்கிறோம். தீர்க்க தரிசனமானது நோவாவின் நாட்களில் நடந்தது போன்று மனுஷகுமாரன் நாட்களில் நடைபெறும், லோத்தின் நாட்களில் நடந்தது போன்று மனுஷகுமாரன் நாட்களில் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவைகள் இப்பொழுது நடைபெறுகின்றதை நாம் காணுகின்றோம். மனிதர்கள் இருதயம் சோர்ந்து போகின்ற காலங்களின் தத்தளிப்பும் தேசங்களுக்கு இடையே இடுக்கணும் உண்டாயிருக்கும். தேவனே நாங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம் என்று அறிவோம். ஜீவனுக்கென்று உமால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் இந்த செய்தி கொண்டு செல்ல உதவி செய்யும். இவைகளை அருளி செய்யும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். கர்த்தாவே, வாசிக்க போகும் இந்த பாகத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஊழியக்காரன் படிக்கும் போது வேதத்தில் எங்கிருந்து படிக்கிறான் என்பதை பார்க்க அநேகருக்கு விருப்பம். நான் இன்றிரவு சங்கீதம் 42 ஒரு சில 3 வசனங்களை வாசிக்க இருக்கிறேன். அதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து பேசும்படியாய் இங்கே சில வேத வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன். கூடுமானால் அவைகளை குறிப்பிட வேண்டும் என்றிருக்கிறேன். இன்னும் சில நிமிடங்களுக்குள் நாம் இந்த பொருளின் பேரில் பேச போகிறோம். தாவீதின் சங்கீதம். தாவீது சங்கீதங்களை எழுதினான். நீங்கள் வேதத்தை புரட்டிக் கொண்டிருக்கும் போது இதை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்கள் ஏவப்பட்டிருக்கின்றதா என்று அநேகர் கூறுகிறார்கள். நிச்சயமாக அவைகள் ஏவப்பட்டிருக்கின்றது. வேதத்தில் காணப்படுகின்ற எதுவும் ஏவப்பட்டது. அது சரித்திர ரீதியா இருந்தாலும் சங்கீதங்களாயிருந்தாலும் சரி, எவைகளாயிருந்தாலும் சரி, அவைகள் ஏவப்பட்டது. தாவீது சங்கீதங்களிலே சொன்ன காரியங்களை நீங்கள் வாசித்ததில்லையா என்று இயேசு சொன்னார். இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாடல்கள் தாம் என்று நான் நினைக்கிறேன். எல்லா பாடல்களும் தேவனால் ஏவப்பட்டவைகள். அவைகள் தீர்க்க தரிசனங்களும் கூட என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடல் நிறைவேறுகின்ற காலத்திலே, அந்த நாளிலே நான் நிற்கிறேன் என்று நம்புகிறேன். அந்த இனிமையான ஈட்டிலே ஒரு அருமையான ஒன்று கூடுதல் நடுவானத்தில் இருக்க போகின்றது. உங்களை அங்கே சந்தித்து அங்கே வரவேற்க போகிறோம். வானத்திற்கு அப்பால் உள்ள அந்த வீட்டிலே இதுவரை கேட்டிராத கீதங்கள், அழிந்து போகின்ற செவிகளாலே கேட்டிராத கீதங்கள், அது மகிமை பொருந்தினதா இருக்கும். நான் அவைகளை அறிவிக்கிறேன். அந்த நடு ஆகாய கூட்டத்தில் தேவனுடைய சொந்த குமாரன் தாமே அதை முன்னின்று நடத்துகின்றவராயிருப்பார். அந்த நேரத்தில் தானே நான் அங்கே இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகின்றபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த சங்கீதத்தை எழுதும் போது தாவீது மிகவும் துயரத்தில் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து நேர்த்தியானதை வெளியே கொண்டு வருவது கிளேசம் தான். உண்மையாகவே நாம் உபவாசிக்கின்ற நேரத்தில் நாம் தேவனோடு நம்மை சரியான நிலையில் வைக்க நம்மை வழியிலிருந்து அப்புறப்படுத்துகிறதா இருக்கும். நான் நினைக்கிறேன் தாவீது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்குள் ஆகின பின்பு இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைக்கவும் தேவனை குறித்து தியானிக்கவும் ஆரம்பிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். அநேக நேரங்களிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போகிறார். நாம் சில நேரங்களில் வியாதி படுக்கையிலோ ஆஸ்பத்திரியிலோ அல்லது எங்கேயோ இருக்க வேண்டி இருக்கிறது. தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்று காணும்படியாக இன்றிரவு நான் பேச வேண்டும் என்று இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை வாசித்த வேத பாகத்தில் இருந்து 2வது வசனத்தில் காணலாம். தாகம். தாகம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை நான் அகராதியை கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சமயத்திலே நான் பிரசங்கித்த தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் இதையும் தாவீதின் சங்கீதத்திலிருந்து தான் எடுத்தேன். உம்முடைய நியாயங்கள் எனக்கு என்னுடைய ஜீவனுக்கு மேலானது. அங்கேதான் தாவீது சொன்னான். நான் தாகம் என்ற வார்த்தையை குறித்து சிந்தித்துக் கொண்டு அதை குறித்து அகராதியில்
அதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். வெப்ஸ்டர் அகராதி இதை தான் கூறுகிறது. அது ஒரு வேதனையோடு கூடிய வாஞ்சை, அது மிகவும் வேதனையானது. உனக்கு மிகவும் அவசியமாய் ஒன்று தேவைப்படும் போது அது உனக்கு ஒரு வருத்தத்தை, வேதனையை உண்டாக்கும் அளவிற்கு ஆகின்றது. தாகம் உண்டாகும் போது அது இயற்கைக்கு மாறானதல்ல. தாகமானது இயற்கையான ஒரு காரியமாய் இருக்கிறது. அது தேவன் நமக்கு கொடுத்த ஏதோ ஒன்றா இருக்கிறது. அது ஏதோ ஒன்றிற்காக ஒரு வாஞ்சையை நமக்குள் கொடுக்கின்றது. தேவன் உனக்குள்ளாக ஒரு மேற்பார்வை கோபனத்தை வைத்திருக்கிறார். அது உனக்குள் எழும் வித்தியாசமான வாஞ்சைகளின் மேல் அதிகாரம் செலுத்துகிறதா இருக்கிறது. இந்த தாகமானது, இந்த மேற்பார்வை கோபுரமானது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து அது அவனுக்கு தேவையான வாஞ்சைகளை குறித்து அவனை எச்சரிக்கும்படியாய் தேவன் அவனுக்குள்ளாய் வைத்ததா இருக்கிறது. இரண்டு வித்தியாசமான தாகங்கள் உண்டு. சரீர பிரகாரமான தாகம் என்று ஒன்று உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான தாகம் என்று ஒன்று உண்டு. தாவீது இதை குறித்து சொன்ன இதை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. சரித்திர பிரகாரமாகவோ அல்லது அநேக வருஷங்களுக்கு முன்னே நடைபெற்ற ஒரு சம்பவமோ கிடையாது, அல்லது இது யாரோ சொன்ன ஒரு கதையோ கிடையாது. ஆனால் இது ஜீவனுள்ள தேவன் மேல், என்றென்றைக்கும் இருக்கின்ற தேவன் மேலேயே உள்ளது. அவனுடைய ஆத்துமா இந்த தேவன் மேல் தாகமாய் இருந்தது, ஏதோ சரித்திர ரீதியான காரியத்தின் மேல் அல்ல. உனக்கு அவசியமான காரியங்களை மட்டும் உனக்கு அளிக்கும்படியாய் தேவன் உனக்கு மேற்பார்வை கோபுரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளாக இருக்கும் மேற்பார்வை கோபுரமே உன்னை நடத்துகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் போது இந்த தாகம் அந்த மேற்பார்வை கோபுரத்துக்குள்ளாக சென்று உன்னுடைய தேவை என்ன என்பதை சொல்லுகின்றது. இந்த மேற்பார்வை கோபுரம் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உண்டாயிருக்கிறது. உன்னுடைய சரீரத்தில் ஒரு மேற்பார்வை கோபுரம் உண்டு. அது உன்னுடைய சரீரத்தின் தேவைகளை சொல்லுகின்றது. அது உனக்கு தாகத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆத்துமாவிலும் ஒரு மேற்பார்வை கோபுரம் இருக்கிறது. அது உன்னுடைய ஆவிக்குரிய தேவை என்னவென்று சொல்லுகின்றது. உன்னுடைய ஆவிக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று. இதன் மூலமாக எப்படிப்பட்டதான ஜீவன் உன்னை நடத்துகிறது என்று சொல்ல முடியும். உன்னுடைய வாஞ்சைகள் என்ன என்று உன்னால் காண முடியும் போது, அப்பொழுது இந்த வாஞ்சைகளை உனக்குள்ளாக இருந்து எழுப்புகிறது என்னவென்று உன்னால் சொல்ல முடியும். நீ தாகமாயிருக்கின்ற ஏதோ ஒரு காரியம் உண்டு. உனக்குள்ளாக இருக்கின்ற அந்த தாகத்தின் சுவாபத்தின் மூலமாக உன்னுடைய வாஞ்சை எதை பற்றினது என்பதை குறித்து உன்னுடைய ஆத்மாவுக்கு அது அறிவிக்கிறது. நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆத்மாவுக்கு ஒன்றும் சரீரத்துக்கு ஒன்றும் மேற்பார்வை கோபுரம் உண்டு. ஒவ்வொரு கோபுரமும் அதன் தேவை என்ன என்ற எச்சரிப்பை அவனுக்கு அனுப்புகிறது. தேவையானவனுடைய தேவை என்னவோ அந்த தேவை ஒவ்வொன்றிற்கும் அது எச்சரிப்பின் அலையை அனுப்புகிறது. உதாரணமாக, மாம்சத்தின் வாஞ்சைகளை தீர்க்கும்படியான மாம்சத்திற்கு தாகம் உண்டாகும் போது ஆத்மாவிற்கு உள்ளதான வாஞ்சைகளை ஆவியானது வாஞ்சிக்கின்றது. அநேக நேரங்களில் இவைகள் ஒன்றோடொன்று போராடுகிறதா இருக்கும். இந்த நாட்களில் உள்ள பெரிய தொல்லையை நாம் இங்கே காணுகின்றோம். அதாவது அநேகர் இன்றைக்கு இந்த இரண்டு வாஞ்சைகளுக்கிடையே ஜீவிக்க பிரயாசிக்கின்றார். ஏனெனில் ஒன்று இந்த பூமி கடத்த காரியங்களை வாஞ்சிக்கிறது, இன்னொன்று பரலோகத்துக்கு கடத்த காரியங்களை வாஞ்சிக்கின்றது. ரோமர் 7:21 பவுல் இதை விளக்கியது போன்று, நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்டு. நீ முயற்சிக்கும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்பொழுதாவது இருந்ததுண்டா? கிறிஸ்தவர்களே, ஏதோ தகுதியான ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது, நன்மையானதொன்று செய்ய நீ பிரயாசிக்கும் போது, அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு இருக்கின்றதை காண்பாய். இருந்து கொண்டு காரியங்களை வெறுப்பாக்கி போடுவான். நீ செய்ய வேண்டும் என்றிருக்கும் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் போகும். கிறிஸ்தவர்கள் அதை அறிந்திருக்க கூடும் என்ற ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்ல முடியும். நீ எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது அதை செய்யாமல் பண்ணும்படியா ஏதோ எப்பொழுதும் முயற்சிக்கும். ஆனாலும் எப்படியாவது செய்தாக வேண்டும். அங்கே இருப்பது பிசாசு. அதை நீ செய்ய முடியாதபடி உன்னை தடை செய்ய முயற்சிக்கின்றது. அநேக நேரங்களில் நான் பயந்த சாபம் உள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அதற்கு இரண்டு பக்கங்களிலும் தடைகள் உண்டாவதை காணும் போது, ஒருவேளை இது கர்த்தருக்கு சித்தமில்லை போலும் என்று சொல்லுவார்கள். பார்த்தீர்களா? பிசாசு அந்த விதமாக உங்களிடத்தில் பொய் சொல்ல அனுமதியாதீர்கள். முதலாவது காரியம், அது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை கண்டறியுங்கள். அது கர்த்தருடைய சித்தம் தானா என்று அறிய வேண்டுமானால் வேதத்திற்குள் பாருங்கள். உன்னை சரிப்படுத்துகின்ற காரியம் அங்கே இருக்கின்றது. அது தேவனுடைய வார்த்தை தான். நீ அதை செய்யும்படியாக அது வேதத்தில் இருக்கின்றதா என்று பாருங்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சிப்பதை குறித்து அநேக நேரங்களில் நான் ஜனங்களிடம் போய் பரிசுத்தாவி வேண்டும் என்று நாடினேன். என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எனக்குள்ளது என்று நான் நம்பவில்லை. அதற்காக நான் பிரயத்தனம் பண்ணும் போதெல்லாம் நான் சுகவீனமாகி விடுகிறேன். நான் ஜெபத்தில் போய் உபவாசிக்கும் போது நான் வியாதியாகிறேன். நான் இரவு முழுவதுமாக தொடர்ந்து காத்திருந்தால் நான் தூங்கி விடுகிறேன். என்னால் எழும்பவே முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களை கண்டிருக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், அது ஒரு பிசாசு. ஏனென்றால் நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ நோக்கமாய் இருக்கிறது. வேண்டும் என்கிற யாவருக்கும் அது உள்ளது. அநேக நேரங்களில் காண்கிறது என்னவென்றால், தெய்வீக சுகத்திற்காக நீ கூட்டங்களை ஜெபித்துக் கொள்ளும் போது அடுத்த நாள் உன்னுடைய நிலைமை நீ ஜெபித்துக் கொண்ட நாளுக்கு முன்தினம் இருந்ததை விட மோசமாக இருக்கும்படியாய் பிசாசு செய்வான். பார்த்தீர்களா? அது வேறொன்றுமல்ல, தேவன் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை தூர கொண்டு போகும்படியாய் செய்கின்ற பிசாசின் முயற்சியாய் இருக்கிறது.
புரிகின்றதா? அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். எப்பொழுதும் தொடர்ந்து முன்னேறி போங்கள். அதை பற்றின அனுபவம் எனக்கு நெருக்கத்திலே நான் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது ஏற்பட்டது. பிசாசு என்னை அதிகமாய் நெருக்கின நேரம் என்று எனக்கு இருக்க வேண்டுமானால் அது நான் கடந்த முறை ஆப்பிரிக்காவுக்கு போக இருந்த நேரம்தான். நான் கடல் கடந்து நடத்தின கூட்டங்களில் அதுதான் மிகவும் நேர்த்தியானதும் அருமையாய் இருந்த கூட்டங்கள். அந்த குறுகிய நேரத்தில் தான் எப்பொழுதும் இல்லாத விதமான வேட்டையும் அந்த நேரத்தில் தான் அநேக காரியங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று நான் நம்புகிறேன். நான் எப்பொழுதும் அந்த சபைகளுக்கெல்லாம் என்னை வேண்டாம் என்று சொன்னதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். பின்பு எனக்கு தெரிய வந்தது, அவர்களுக்கு எல்லா சங்கங்களுக்கும் என்னை தேவையில்லை என்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அது ஒரு ஸ்தாபனத்தின் பெயர் பொறித்த காகிதத்தில் எனக்கு எழுதி அனுப்பின ஒரு தனி மனிதன் என்று அறிந்து கொண்டேன். அதில் எங்களுக்கு நீர் தேவையில்லை என்று இருந்தது. அதன் நானும் என் குடும்பத்தாரும் என அர்த்தம் கொண்டு எழுதியுள்ளார். புரிகின்றதா? ஆக நான் அங்கே போன போது எங்களுக்கு என்றது அவனும் அவனுடைய குடும்பமும் என்பதை அறிந்தேன். அது ஜனங்களை குறிக்கவே இல்லை. ஆகவே இப்பொழுது நமக்கு ஒரு திறந்த வாயிலாய் இருக்கிறது. அவள் சொன்னதை பாருங்கள், நான் நன்மை செய்யும் போது தீமை பக்கத்தில் இருக்கிறது. ஒரு மனம் மாறின வாலிபன் ஒருவனை இன்றிரவு பீடத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த கூடாரத்தில் இருந்தோ அல்லது தேசத்தில் எங்கிருந்தோ கொண்டு வாருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நாளைக்கு அவனுடைய தாயார் என்றைக்கும் இல்லாதமாக கோபமாய் இருப்பாள். தகப்பனாரும் எல்லா பள்ளி பிள்ளைகளும் மாறி இருப்பார்கள். எல்லாம் அங்கே தவறாக இருக்கும். ஏனென்றால் பிசாசு உன்னை மறுபடியும் திருப்ப பிரயாசிக்கிறான். பாதையை விட்டு நீ விலகி போடும்படியாய் அவன் பிரயாசிக்கிறான். நன்மை செய்ய நான் விரும்பும் போது தீமை அருகில் இருக்கிறது. இப்பொழுது நாம் தாகத்தை பார்ப்போம். உண்மையாகவே தாகம் இயற்கையானதா என்று பார்ப்போம். நான் அப்படி செய்யவே இல்லை. நான் நினைக்கிறேன் அது கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற அவர்களுக்கு மட்டும்தான் என்று ஜனங்கள் சொல்லி கேட்டிருக்கின்றேன். இல்லவே இல்லை, அது தவறானது. அது உண்மையாகவே ஒவ்வொரு மனித வர்க்கத்தோடும் தொடர்புள்ள ஒன்றாகும். அது நிச்சயமாக உண்மை. நாம் இந்த தேசத்திற்கு ஆதி நாட்களில் வந்தபோது இங்கே நாம் அஞ்ஞானிகளை கண்டோம். அந்த இந்தியர்கள் அந்த நாளிலே அவர்கள் அந்நியராய் காணப்பட்டாலும் அவர்கள் சூரியனையோ அல்லது எதையோ வணங்கி வந்தார்கள். அவர்கள் மனிதர்களாய் இருந்த மட்டில் அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருந்தது, ஒரு இயற்கையான தாகம். எங்கேயோ தேவன் வேண்டும் என்று அழைக்கின்றது. சமீப காலத்தில் ஆப்பிரிக்க காடுகளில் நாகரிகத்திலிருந்து சற்று 487 மைல்கள் தூரத்தில் உள்ளே சுமார் 3000 பேர் கொண்டே ஒரு சிறு பட்டணம் மொசாம்பிக்கில் உள்ள பெய்ராவில் இருக்கிறது. வெள்ளையனையே பார்த்திராதவளை நாங்கள் கண்டோம். ஆடையே இல்லாத ஒரு கிராம பெண்ணை மரத்தின் மேல் அமர்ந்திருக்க கண்டோம். நான் ஒரு சிங்கத்தை வேட்டையாட அதன் வழியாய் போன போது ஒரு மனித குரல் அலரும் சத்தம் கேட்டது. அந்த கிராம பெண் அவள் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் எதை கண்டு பயந்தாள் என்றால், ஒரு சிங்கத்தையோ புலியையோ அல்லது எதையோ அல்லது ஏதோ மிருகத்தையோ காணும் போது அவளுக்குள்ள ஒரே ஒரு பாதுகாப்பு மரத்தின் மேல் ஏறிக்கொள்வது. அவள் என்னை பார்த்து அது ஒரு மனித குரல் என்று கண்டாள். ஆனால் அவள் என்னை நோக்கி பார்த்த போது ஒரு வெள்ளையனை கண்டாள். அவள் தன் ஜீவிய நாட்களில் எல்லாம் வெள்ளையான மனிதனை கண்டதே கிடையாது. ஆகவே அவளுக்கு மரண திகில் பிடித்தது. புரிகின்றதா? ஆனால் அந்த புராதன நிலையில் இருக்கின்ற அந்த ஜனங்களை கண்டபோது அவர்கள் இன்னமும் தொழுது கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு சிங்கத்தை அழைக்க முன்பாக அவர்கள் உண்ணுகின்றதான ஆகாரத்தை ஒரு இலையின் மேல் வைத்து கரங்களை கொட்டி அவர்களுக்கே தெரியாத எங்கோ இருக்கின்ற ஒரு ஆவியை கத்தோலிகர்களுக்குள்ள ஒரு அச்சீடரை போன்று சிங்கங்கள் அவர்களை தாக்கும் போது அவர்களை கொன்று போடாமல் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஆவியை அழைத்தார்கள். பாருங்கள், அங்கே ஏதோ இயற்கையானது. தேவனை பற்றின ஒரு தாகம் உண்டாவது இயற்கைக்கு மாறானது அல்ல. அது ஒரு இயற்கையான காரியம். நீ அவசியமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் அந்த வண்ணமாய்த்தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். அது ஏதோ மனுஷீகத்துக்கு மேம்பட்டது அல்ல. அது வெறுமனே எல்லா மனுஷரிடத்திலும் காணப்படுகின்ற ஒரு பொதுவான காரியம். அது ஏதோ ஒரு சில ஜனங்களுக்கு மட்டும் விசேஷமானதல்ல. நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் அவ்வளவு ஜெபஜெபியும் செய்கிறார்கள், எப்பொழுது மேல் நோக்கி இருந்து கொண்டு தேவனை துதிக்கிறார்கள். இப்படி எனக்கு இருக்க கூடாதா என்று வாஞ்சிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ அந்த விதமாக உணர்வதற்கு காரணம் உனக்குள்ளாக இருக்கின்றதான தாகம் தான். அது ஒரு இயற்கையான காரியம். தேவனை பற்றின தாகம் உண்டாவது எல்லா மனுஷருக்குள்ளும் உள்ளது. இப்பொழுது சில இயற்கையான தாகத்தை குறித்து முதலாவதாக நாம் பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டாக தண்ணீர் தாகத்தை குறித்து பார்ப்போம். தாவீது இங்கே சொன்னது போன்று தண்ணீரின் பேரில் தாகம். தண்ணீர் தாகமானது சரீரத்திற்கு தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. அந்த தாகத்துக்கு நீ தண்ணீர் அளிக்கவில்லை என்றால் நீ மாண்டு போவாய். சரீரம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போம். நீ ஜீவிக்க மாட்டாய். அந்த தாகத்திற்கு உன்னால் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்றால், அந்த சரீரத்தின் இயற்கையான தாகத்தை தீர்க்க முடியவில்லை என்றால் நீ சீக்கிரத்தில் அழிந்து போவாய். நீ அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டாய். தண்ணீர் இல்லாமல் நீ ஜீவிக்கக்கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் நீ ஆகாரம் இல்லாமல் ஜீவிக்கலாம். ஏனென்றால் நீ ஆகாரம் இல்லாமல் உபவாசம் இருக்கலாம். இயேசு ஆகாரம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அதையும் கூட நீ தண்ணீர் இல்லாமல் அவ்வளவு காலம் இருக்க முடியாது. நீ வெறுமனே வறண்டு போய் மரித்து போவாய். உனக்கு தண்ணீர் அவசியம் இருக்க வேண்டும். உனக்கு ஏன் தாகம் உண்டாகின்றது? உன்னுடைய சரீரம் உயிராய் இருக்க ஏதோ தேவையாய் இருக்கின்றது என்று உனக்கு காண்பிக்க இந்த சரீரம் உயிராய் இருக்க தண்ணீர் அவசியமாய் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நீ 80% தண்ணீரும் எண்ணியுமாய் இருக்கின்றாய். ஆகவே நீ
நீ உயிரோடு இருக்க இப்படிப்பட்ட மூலதாரங்களை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நான் சொன்னது போன்று இவைகளை குறித்து நீ அலட்சியமாய் இருப்பாயானால் நீ அழிந்து போவாய். தாகமும் கூட ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. அது ஒரு அலாரம் கடிகாரமாய் இருக்கிறது. அந்த தாகிக்கிறது ஆத்துமாவானது அந்த அலாரம் கடிகாரத்தை அடிக்கும்படியாய் செய்கிறது. உனக்குள்ளாக இருக்கும் ஓசை எழுப்பும் கருவி போன்றது மரணம் உன்னை நெருங்கி இருக்கிறது என்று உனக்கு அறிவிக்கிறது. அதாவது உனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் சீக்கிரத்தில் நீ மறிக்கத்தான் வேண்டும் என்று. நீ அதை தவிர்க்க மாட்டாய். அது இன்னும் அதிகமாகிக் கொண்டே முடிவிலே நீ மரித்து போவாய். அது அலாரம் கடிகாரமாய் இருக்கிறது. சங்கீதத்தில் இங்கு தாவீது அதை விளக்கினது போன்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் தேவனே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. தாவீது சொன்ன இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி இப்படி நினைப்பேன். தாவீது ஒரு காடுவாசி, வேட்டைக்காரன். நிச்சயமாக மான் வேட்டையாடி இருப்பான். நம்மில் அநேகர் இன்றைக்கும் கூட அதை வேட்டையாடுகிறோம். நாங்கள் பார்த்திருக்கிறோம். காட்டு நாய்கள் ஒரு மானை பற்றி இழுப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஓ நாயை போன்று அதற்கு கோரைப்பல் இயற்கையாய் இருக்கும். எகிரி காதுகளுக்கு மேலாக உள்ள கழுத்தை அதனால் கவ்வி தன் சரீர எடையோடு தொங்கும். அது மானின் தொண்டையை அறுத்துவிடும். அப்பொழுது மானானது தப்பி போக எந்த விதமான சந்தர்ப்பமும் இருக்காது. சில நேரங்களில் ஆப்பிரிக்காவில் இருப்பது போன்ற காட்டு நாய்கள் எகிரி மானின் தொண்டையை பிடிக்க தவறும் போது தொண்டைக்கு கீழாக கவ்வும். இரண்டாவது முறையாக அதே இடத்தில் கவ்வும். ஆனால் மான் மட்டும் சற்று பலமுள்ளதாகவும் துரிதமாகவும் இருக்குமானால் அதனால் நாயை உதறி தள்ளி விட முடியும். மான் மிகவும் வேகமாக ஓடும். மான் பார்க்காமல் இருக்கும் போது நாய் பாயும். காற்றிற்கு எதிர்வாடையில் நாய் இருக்கும் போது அது சமீபமாக இருக்கின்றது மானுக்கு தெரியாது. காட்டு நாய் அதை கவ்வும் போது மான் துரிதமாக இருக்குமானால் உதறி விட்டு ஓட முடியும். ஆனால் அந்த நாய் கவுதலில் இருந்து கீழே விழும்போது அதன் வாய் நிறைய மான் இறைச்சி இருக்கும். அல்லது அது கழுத்தை நோக்கி கவ்வும் போது நரம்புக்கு பக்கமாகத்தான் கவ்வி தவறிவிடும். மானானது உதறி விடும் போது நாய் தன் வாய் நிறைய மாமிசத்தோடு விழும். அப்பொழுது ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த நாயானது மானின் ரத்தம் சிந்திய பாதையில் மோப்பத்தோடு மானை பின்தொடர்ந்து ஓடி வரும். மானின் ஜீவன் குறைந்து கொண்டே வரும். ஏனென்றால் ரத்தம் சரீரத்தின் ஜீவ ஓட்டமாக இருக்கின்றபடினாலே ரத்தம் சிந்த சிந்த மான் பலவீனம் அடைகிறது. நாயோ அல்லது ஓநாயோ அப்பொழுது மானை பின்தொடர்ந்து வரும். அப்படி இருக்கின்ற அந்த மான் அப்பொழுது தண்ணீரை கண்டடையவில்லை என்றால் தண்ணீருக்குள் ஏதோ இருக்கிறது. மான் தண்ணீரை குடித்தவுடன் ரத்தம் சிந்துதல் நின்றுவிடும். தன்னை குளிர்ச்சிப்படுத்திக் கொள்ள அந்த மானிற்கு தண்ணீர் இல்லாமல் போகுமானால் அப்பொழுது ரத்தம் வேகமாக வெளியேறும். ஏனென்றால் மானானது ஓடிக்கொண்டிருக்கின்றபடினால் அதன் இருதயம் வேகமாக துடிக்கும். அதற்கு மட்டும் தண்ணீர் கிடைக்குமானால் அந்த மான் பிழைத்துக் கொள்ளும். அங்கே ஒரு பெரிய பாடம் இருக்கின்றது. புரிகின்றதா? இங்கே தாவீது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னதனாலே தண்ணீர் எதற்கு கிடைக்கவில்லை என்றால் தன் ஜீவன் போகும் என்று அந்த மான் அறியும். அதனால் ஜீவிக்க முடியாது. காயப்பட்ட பிறகு நான் மான்களை தொடர்ந்து போயிருக்கிறேன். அது தண்ணீர் ஓடையை கண்டவுடன் அதன் அக்கறைக்கு போய் தண்ணீரை குடித்துவிட்டு மலையின் மேல் ஏறி போய்விடும். திரும்பி வரும், தண்ணீர் குடிக்கும், மேலே போய்விடும். அந்த தண்ணீர் ஓடையண்டை அது இருக்கும் மட்டும் முன்னால் அதை பிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த தண்ணீர் ஓடையை விட்டு அப்பாலே ஒரு தரம் போய் இன்னொரு தரம் அந்த ஓடை அது கிடைக்காமல் போகுமேயானால் நீ அதை பிடித்து விடலாம். மானானது அதை அறிந்திருக்கிறது. ஆகவே தண்ணீருக்கு அருகில் தான், அதாவது சீக்கிரமாய் தண்ணீர் அண்டைக்கு போகக்கூடிய தூரத்தில் தான் அது இருக்கும். தன் மூக்கு மேல் நோக்கி இருக்கும்படியான ஒரு மானை உன்னால் யூகிக்க கூடுமா? அது அப்படியானால் எங்கேயோ தண்ணீர் இல்லாத இடத்தில் சிக்கியுள்ளது என்றாகும். அவன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை நான் கண்டடையாமல் போவேனே, ஆனால் கர்த்தாவே நான் அழிந்து போவேன் என்று சொல்கிறான். உம்மை காணாமல் என்னால் தொடர்ந்து போக முடியாது. ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ, ஒரு பையனோ அல்லது பெண்ணோ இப்படிப்பட்ட ஒரு தாகம் தேவன் மேல் உண்டாகுமானால் அவன் எதையோ கண்டடைய போகிறான். புரிகின்றதா? ஆனால் அந்த தாகத்தோடு கூட ஒரு பாதி வழி மாதிரி வருவேனே, ஆனால் சரி நான் முழங்காற்படியிட்டு தேவன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்கிறது. நீ இன்னும் உண்மையான தாகம் அடையவில்லை. அந்த தாகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மரணமோ ஜீவனோ அதற்கு இடையில் இருக்க வேண்டும். அப்பொழுது ஏதோ காரியம் நடைபெறும். இந்த மானிற்கு இன்னொரு புலன் உண்டு. எதிரி வருகிறான் என்ற மோப்பம் அதற்கு உண்டு. அது எதிரி அருகில் இருக்கும் போது அது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. இந்த சிறு சிருஷ்டியானது தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதற்கு ஒரு புலன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள் எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஏதோ அதற்குள் இருந்து எதிரியானவன் எங்கோ அருகில் இருக்கும் போது அதன் மூக்கை அரிக்கும் போல் இருக்கும். காற்று வாடையில் அதை அறியலாம். அவன் அங்கே இருக்கிறானோ போய்விட்டானோ என்று மான் அறியும். சில நேரங்களில் அரை மைல் தூரத்துக்கு அப்பால் எதிரி இருக்கும் போதே அதனால் மோப்பம் பிடித்து அந்த ஓநாயிடத்திலிருந்தோ அல்லது ஆபத்திலிருந்தோ விலகி போய்விடும். அதனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது அந்த விதமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சுவாபப்படி அது ஒரு மான். அதனுக்குள்ளாக இருக்கும் அந்த உணர்வு தேவனால் அதற்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். அதன் மூலமாய் அது
ஜீவனோடு இருக்க. ஒரு மானை தேவன் பேரில் தாகமாய் இருக்கிற ஒரு மனிதனோடு ஒப்பிட்டு சிந்தித்தேன். அதாவது எதிராளி வருவதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளை குறித்து ஏதோ இருக்கிறது. அதாவது நீ தேவனுடைய ஆவிக்குள் பிறந்த பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது, தன் எதிராளியை உணரக்கூடிய அந்த மனிதனை குறித்து அங்கே ஏதோ இருக்கிறது. ஒரு மனிதன் வேத வார்த்தைகளை எடுத்து வேத வார்த்தைகளை படிக்கும் போதே அந்த மனிதனை அறிந்து கொள்ளலாம். வேத வார்த்தைகளுக்கு முரணாய் இருக்கின்றவர்களை, அந்த வேத வார்த்தைகளுக்குள் எதையோ திணிக்க பிரயாசிக்கின்றதை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே ஏதோ வழி விலகின்றா இருக்கிறது. அவன் ஒரு காரியத்தில் போகும்போது அவனுக்குள்ளாக இருக்கின்ற அந்த புலன் உன்னுடைய ஜீவனின் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ளது. நீ ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை அல்லாத எதிலும் நுழைந்து கொள்ள கூடாது. நீ சரியாக வார்த்தையோடு கூடத்தான் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்குமட்டாய் அந்த புலனோடு நாம் பாதுகாவலாய் இருக்கிறோம். நீ போய் மார்க் 16 அல்லது உதாரணமாக இப்படியும் சொல்லலாம், நான் மார்க் 16 வாசித்தேன், அதை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அல்லது சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை அவர்கள் வைத்தால் வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறது. யாராவது அங்கு எழுப்பி நின்று அது அப்போஸ்தல காலத்துக்கு உரியது என்று சொல்வானால், அந்த சனத்திலே தானே நீ மட்டும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த உணர்வு கொடுக்கப்பட்டிருக்குமானால் உடனே அது வேலை செய்யும். அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று பார்த்தீர்களா? அவைகள் வேற ஏதோ காலத்துக்கு உரியது என்றும் இந்த நாட்களுக்கு அவைகள் அவசியம் இல்லை என்றும் விளக்கம் கொடுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின் தொடரும் என்று இயேசு சொன்னார். அது தவறானது என்றும் அது மரணத்தின் வழி என்றும் அறிந்து உனக்குள்ளாக இருந்து ஏதோ எச்சரிப்பின் சத்தத்தை அது எழுப்பும். ஏனென்றால் இதனோடு ஒரு வார்த்தை கூட்டவோ அதிலிருந்து ஒரு வார்த்தை குறைக்கவோ கூடாது. அப்படி செய்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பங்கு நீக்கப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், ஒரு வேத வசனம் கூட நாம் அதை அப்படியே எழுதப்பட்ட வண்ணமா எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அதன் பேரில் கவனமுள்ளவராய் இருக்கிறார். நாமும் கூட அது அப்படி சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிவோம். ஆனபடினால் ஒரு சபை என்ன சொல்லும் என்பதை பற்றி கவலை இல்லை, மற்ற யாராவது என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. நீ தேவனுடைய ஆவியினால் பிறந்திருப்பாயானால் நீ வேதத்தின் ஒரு பகுதியாக ஆகிறாய். தேவன் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், அவன் ஒரு தீர்க்கதரிசி, புஸ்தக சுருளை எடுத்து புசி என்று சொன்னார். அப்பொழுது அந்த சுருளும் தீர்க்கதரிசியும் இருவரும் ஒருவருக்கொருவர் பாகமாகிவிட்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது ஒரு விசுவாசியும் கூட அதே மாதிரியாகத்தான் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தை எழுதினார். தேவனுடைய ஆவிதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகள் ஆவியா இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாக மத்தியிலே வாசம் பண்ணினார். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. நீ அந்த வார்த்தையின் ஒரு பகுதியாய் இருக்கும் போது, ஓ அப்படியானால் அந்த வார்த்தைக்கு முரணாக ஏதாவது வரட்டும், உடனே உனக்குள்ளாக உணர்வு எச்சரிப்பின் சத்தத்தை எழுப்பும். பாருங்கள், மரணமானது பாதையில் வந்திருக்கிறது என்பதை அது எச்சரிக்கிறது. நாம் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. இந்த தாகங்கள் இயற்கையானவைகளே. ஒரு கிறிஸ்தவனுக்கு இவைகள் இயற்கையானவைகள், மனித வர்க்கத்துக்கு இவை இயற்கையானவைகள். வெற்றி அடையவும் தாகம் என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர்கள் இந்த தாகம் உண்டாகும்படியாய் நாம் பயிற்சிக்கிறோம். நாம் இப்போதுதான் கவனித்தோம், இதற்காக பல்கலைக்கழகமே ஆரம்பித்துள்ளார்கள் என்று. நாம் அங்கே போகின்றோம். இன்றைக்கு ஜனங்கள் ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிக்கின்றனர். தங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்படியாகவும் மேல் படிப்பிற்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பும்படியாகவும் செலவழிக்கின்றோம். வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருப்பதற்கு என்று அவர்களை அழைக்கின்றனர். ஆனால் இப்பொழுது நான் அதற்கு எதிராக ஒன்று சொல்லவில்லை, அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் உலகத்தில் உள்ள எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டும் நீங்கள் இன்னும் சரியான வெற்றியை அடையாதவளாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் அது உண்மை. ஏனென்றால் தற்காலிகமாக காரியங்களை இங்கே சற்று லகுவாக்கும். ஆனால் நீ மறிக்கும் போது அவை எல்லாவற்றையும் பின்னாகத்தான் நீ விட்டு போக வேண்டும். இங்கே நமக்குள்ள எல்லா பொருளாதாரத்தையும் விட்டுத்தான் போக வேண்டும். அன்னொரு நாள் நான் போனிக்ஸில் இதை தான் சொன்னேன், இதோ மறுபடியும் அதையே சொல்லுகிறேன். இந்த எல்லா நவீன நாகரீகம், எல்லா கல்வி திட்டங்களும் விஞ்ஞான திட்டங்களும் இவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் முரணாயிருக்கிறது. வர போகின்ற உலகத்தில் இன்றைக்குள்ளது போன்றதொரு நாகரீகம் இருக்க போகிறதில்லை. இது ஒரு தலைகீழாக்கப்பட்ட நாகரீகம். தேவன் தம்முடைய முதலாவது நாகரீகத்தை அவர் தம்முடைய வார்த்தையை பேசின போது அவைகளின் இனத்தின்படியே வித்துக்கள் உண்டாகின போது அந்த நாகரீகத்தில் மரணம், வியாதி, துக்கம் இருக்கவில்லை. இவ்வுலகத்தை இறுகி பிடிக்க வைத்ததான காரியங்கள் யாவையும் இந்த விஞ்ஞான உலகம் எடுத்து உபயோகித்து அவைகளை ஏதோ தாறுமாறானவர்களாக்கி அது மரணத்தை கொண்டு வருகிறது. அணுகுண்டை போன்று இந்த காரியங்களை குறித்த சூத்திரம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நானே தவறாக சொல்லலாம். ஒரு மாலிகுலை பிளக்க அவர்கள் யுரேனியத்தை எடுக்கிறார்கள். அந்த மாலிகுல்கள் அணுக்களாக உடைகின்றன. அதன் பிறகு என்ன செய்கிறது? முற்றிலுமாய் அழிக்கப்படுகின்றது. நாம் செய்கின்ற யாவும் நாம் மருந்து எடுக்கின்றோம். இதை சுகப்படுத்த இந்த சூத்திரத்தை எடுத்து அந்த சூத்திரத்தோடு கலந்து அதை நாம் உட்கொள்கிறோம். நாம் என்ன செய்கின்றோம்? நாம் வேற எதையோ கிழித்தெறிகிறோம். கடந்த மாதம் ஈடுராஜ்யத்தை வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதில் நாம் ஜீவிக்கின்ற இந்த நாட்களில் வாலிப ஸ்திரீகளும் புருஷர்களும் அவருடைய நடுவயதை
பருவம், அதாவது 20 முதல் 25க்குள் அடைந்து விடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை சற்று யோசித்து பாருங்கள். வாலிப பெண்கள் அவர்களுடைய ஸ்திரீகளுக்குள்ள படிப்பாடு 20 முதல் 23க்குள் நின்று போகின்றது. பார்த்தீர்களா? இவைகள் எதனால் உண்டாகின்றன? கலப்புள்ள பதார்த்தங்களை, ஆகாரத்தை புசிக்கிறதுனால் உண்டாகின்றன. பாருங்கள், அது ஆகாரமாய் சாப்பிடுகிற பொருட்கள் தான் நாம் ஜீவிக்கின்ற ஜீவியம். இவைகளை எல்லாம் நம்முடைய விஞ்ஞானிகள் கொண்டு வந்தார்கள். அவைகளை அப்படி செய்வதனால் அவைகள் உன்னை கொண்டு போடுகின்றது. நான் ஆப்பிரிக்காவில் இருந்தேன். அங்கே தங்கள் ஜீவிய நாட்களில் மருந்தையே சாப்பிட்டு அறியாத வாலிப பையன்களை கண்டேன். அவர்கள் இறைச்சியை புசிக்கிறார்கள். அதில் புழுக்கள் இருக்கின்றன. மேகாட். அவர்கள் ஒரு குளத்திலிருந்து தண்ணீரை பருகுகின்றனர். அத்தண்ணீர் ஒரு எருதையே கொன்று போடும் போல் இருக்கிறது. நான் அங்கே 2 கை தூரத்தில் உள்ள ஒரு இடத்திலே துப்பாக்கியை குறிவைத்தேன். என்னால் அதை 75 அளவுள்ள தூர பார்வை குழாயினால் தான் பார்க்க முடிந்தது. என்னுடைய வயதுள்ள ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் சுட்ட இடத்தை எனக்கு வெறும் கண்களினாலே கண்டு சொன்னார். இந்த நவீன கலாச்சாரம் எனக்கு கொடுத்தது எல்லாவற்றிலும் இந்த மனுஷனுக்குள்ள கண்ணும் வயிறும் எனக்கு இருக்குமானால் நான் நல்ல மனுஷனாக இருப்பேன் என்று உணர்கிறேன். அதுதான் காரியம். பார்த்தீர்களா? விஞ்ஞானம், கல்வி, நாகரீகம், அதுதான். இவைகளால் நாம் அழிக்கப்படுகின்றோம். நம்மை நாமே அழிக்கிறோம். அது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமாகி இன்றைக்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வெற்றியின் மேல் தாகமாய் இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் ஐக்கியத்தின் மேல் தாகமாய் இருக்கிறோம். நாம் போகிறோம். நமக்கு ஐக்கியம் தேவையாயிருக்கிறது. அது ஒரு வாலிப புருஷனும் ஒரு வாலிப ஸ்திரீயும் போன்றது. ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிப ஆணும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை நான் அவசியமற்றது அல்லது இயற்கைக்கு மாறானது என்று சொல்லவில்லை. அது ஒரு அன்பின் தாகம். அது அவர்களுடைய பருவம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அது இயற்கைக்கு மாறானது அல்ல. அவர்கள் அதை செய்ய அது அவர்களுக்கு ஒரு இயற்கையான காரியமாக இருக்கிறது. இந்த இயற்கையின் சரீரத்தில் நாம் ஜீவிக்கின்றதான ஜீவியத்தில் நாம் தாகமாயிருக்கின்ற காரியங்கள் அநேகம் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அது ஏதோ நமக்குள்ளாக இருக்கின்றது. நாம் அதை செய்ய விரும்புகின்றோம். அது முற்றிலுமாக நமக்கு அவசியம் என்று நாம் உணர்கின்றோம். நமக்கு தேவையாய் இருக்கின்றபடினால் நாம் அதை செய்கிறோம். இந்த நாட்களில் அநேக ஸ்திரீகள் அழகின் மேல் தாகமுள்ளவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். தான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று தாகம் பெண்களுக்கு இயற்கையான ஒரு காரியம். அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு. தேவன் அவளுக்கு கொடுத்த அந்த அழகாது அவள் துணைவனுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த விதமாக இருக்கத்தான் ஸ்திரீகள் விரும்புகிறார்கள். அது ஏன் அப்படி இருக்கிறது? ஏனென்றால் அப்படி இருக்கும்படியாய் தேவன் அதை அவளுக்கு கொடுத்தபடினால் நல்ல தோற்றமுள்ளவளாய் இருப்பது பெண்களுக்கு தவறல்ல. அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். சிருஷ்டிகளிலே இந்த ஒன்றுதான் ஆணை காட்டிலும் பெண் அழகாய் இருப்பது. அது மனித வர்க்கத்தில் தான். மற்ற எந்த மிருகத்தையும், பசுவையும் மிருதையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆண்மானையும் பெண்மானையும் எடுத்துக் கொள்ளுங்கள், பெட்டை கோடியையும் சேவலையும் எடுத்துக் கொள்ளுங்கள், தாய் பறவையும் தகப்பன் பறவையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இவைகளில் எல்லாம் ஆணானது பெரிதும் அழகாயும் இருக்கும். ஆனால் மனித வர்க்கத்தில் அங்கே தான் தாறுமாறுதல் உண்டாகின்றது. அங்கே மாற்றம் உண்டாகின்றது. ஸ்திரீயானவள் இங்கே அழகாயிருக்கிறாள். அவர்கள் அழகாயிருக்க இச்சிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வீதிகளில் பார்க்கிறதான தெளிவில்லாத சிற்றிகளை போல அல்ல. அப்படிப்பட்ட தோற்றம் அல்ல. என் ஜீவியத்திலே நான் பார்த்த பயங்கரமாய் தோற்றம் அளிக்கிறவர்கள், ஆமையா, அது உண்மையான தாகத்தை தலைகீழ் ஆக்குகின்ற தாறுமாறாய் இருக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய உண்மையான தாகம் என்னவென்றால் தகுதியான வஸ்திரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு கிறிஸ்துவை போன்ற ஆவிய உடையவளாய் இருப்பதே 1 தீமோத்தேயு 2:9. இந்த விதமாக இருக்கத்தான் ஸ்திரீக்கு தாகம் இருக்க வேண்டும். அப்படி அழகாய் இருக்க வேண்டுமானால் இந்த விதமாகத்தான் உன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா? கிறிஸ்துவை போன்ற ஆவியும் தகுதியான வஸ்திரங்களால் அலங்கரித்துக் கொள்ளுதலும். இன்றைக்கு வீதியில் காணுகின்ற சில ஜனங்களை அவர்களை ஒரு மனுஷனா அல்லது ஸ்திரியா என்று உன்னால் சொல்லவே முடியாது. மிகவும் பயங்கரமாய் காட்சி அளிக்கின்ற ஒரு காரியம். அதை போன்றதொன்றை மனித வர்க்கத்தை போன்று நான் பார்த்ததே கிடையாது. அது மனுஷீகத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த வண்ணமாக கண்களுக்கு வர்ணம் தீட்டிக் கொள்ளுதல், வேடிக்கையாய் காணப்படுகின்ற பல்லியின் கண்கள், அவர்களுடைய வேடிக்கையான ஆடைகள் எல்லாம் வித்தியாசமான வடிவம். அவர்கள் மனித வர்க்கம் போன்று கூட காணப்படுவதில்லை. சில பையன்கள் அவர்களுடைய சகோதரிகளுடைய சுருள் சாதனங்களை அணிந்து கொண்டு முடியை சுருட்டி விட்டுக் கொள்ளுதல். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? முற்றிலுமான தாறுமாறாதல். அது உண்மைதான். அது சாத்தான். சாத்தான் தான் தாறுமாறாக்குகிறவன். ஏதேன் தோட்டத்தில் தேவன் எல்லா காரியங்களும் உண்டாக்கின போது அது மிகவும் அழகாய் இருந்தது. அதன் பின்பு சாத்தான் வந்து எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டான். சாத்தானால் ஒன்றையும் சிருஷ்டிக்க முடியாது. ஒரே ஒரு சிருஷ்டிகர்த்தா உண்டு, அவர் தேவன். ஆனால் சாத்தான் மூல சிருஷ்டியை தாறுமாறாக்குகிறான். இப்பொழுது தேவன் மனுஷனுக்குள்ளாக வைத்த அந்த மூல தாகத்தை தாறுமாறாக்குவதில் இறங்கிவிட்டான். இதை குறித்து இன்றிரவு நான் தியானிக்கிறேன். நான் முன் சொன்னது போன்று ஒரு ஸ்திரீயானவள் அழகாய் இருக்க விரும்புகிறாள். அவள் பெண்மை என்று சொல்லத்தக்கதாக அவளுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆக அவள் அந்த வண்ணமாக இருக்க விரும்புகிறாள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு வீதியில் இருக்கும் விதத்தை பார்த்தால் ஆணை போன்று முடியை வெட்டி ஆண்களின் உடைகளை அணிந்து கொண்டு, பின்பு மனிதன் அப்படியே மாறி ஸ்திரீகளின் உடைகளை அணிந்து கொண்டு ஸ்திரீகளை போன்று தலைமுடியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள்,
அது ஒரு தாறுமாறு முழு காரியம். உன்னுடைய ஆகாரம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய ஜீவியம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய தாகம் தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய வாஞ்சி தாறுமாறாக்கப்பட்டிருக்கின்றது. இது தாறுமாறாக்கப்படுதலின் நாளாய் இருக்கின்றது. சில நாட்களுக்கு முன் நான் சாத்தானின் ஏதேன் என்பதை பேசினேன். தேவன் 6000 வருஷம் எடுத்துக்கொண்டு ஒரு பரிபூர்ண ஏதேனை உண்டு பண்ணினார். சாத்தான் அதன் பின்பு வந்து அந்த விதைகளை தெளித்து அவைகளை அங்கவீனமாக்கினான். இப்பொழுது அவனுக்கு 6000 வருஷங்கள் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இப்பொழுது அவனுடைய சொந்த விஞ்ஞான ஏதேன் உண்டாயிருக்கிறது. திரும்பவுமாக சரியானதில் இருந்து தாறுமாறாதலுக்கு கொண்டு வந்தான். இது கலப்பாக்குதலின் காலமாய் இருக்கிறது. கலப்பாக்குதலின் காலம். இன்றைக்கு சபைகளும் கூட கலப்பாயிருக்கும் அளவுக்கு வந்துவிட்டது. அது உண்மை. அவர்கள் இங்கே வந்து ஒரு சபைக்கு போகிறார்கள், அது ஒரு சபைக்கு பதிலாக தங்கும் விடுதி போன்று இருக்கிறது. ஒரு சபை என்று சொல்லும் போது அது ஜனங்கள் வந்து கூடி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஸ்தலம். ஆனால் இன்றைக்கோ அது ஒரு விடுதியாக இருக்கின்றது. கொஞ்ச நேரம் ஐக்கியப்படவும், கைகளை குலுக்கவும், அக்கடிடத்திற்கு பின்னால் போய் கொஞ்சம் கருப்பு காபி சாப்பிடவும் நாம் அங்கே போகிறோம். அடுத்த வாரம் மறுவரை வீட்டுக்கு போகிறோம். நாம் நம்முடைய மார்க்க ரீதியாக கடமைகள் செய்தோம். இது ஒரு தாறுமாறு ஆக்கப்பட்ட காலம். தாகம் இருக்கும்படியாய் உனக்குள் தேவன் போட்ட தாகத்தை சாத்தான் தாறுமாறாக்குகிறான். சாத்தானவர்களை தாறுமாறாக்குகிறான். நீங்கள் சரியானதையும் தாறுமாறாக்குதலையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஸ்திரீகளாகி நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 2:9 எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது தகுதியான வஸ்திரங்களினால் அலங்கரித்துக் கொண்டு கிறிஸ்து போன்ற ஆவிய விடவுகளாய் தன் புருஷனுக்கு அடக்கமுள்ளவளாய் இருங்கள். அந்த விதமாகத்தான் நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ளவும் ஜீவிக்கவும் வேண்டியிருக்கிறாய். சரீரம், ஆத்துமா இவைகளின் தேவனுடைய இயற்கையான சுபாவத்தையும் தேவனுடைய தாகத்தையும் பாவத்தின் இச்சைகளால் அவன் தாறுமாறாக்குகிறான். பாவம் என்பது தாறுமாறாக்கப்பட்டது. இந்த நாட்களிலே ஒரு நபர் எப்படி தேவனை பற்றின தாகத்தையும் சௌந்தரியமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்ற தாகத்தையும் மற்ற இந்த எல்லா தாகத்தையும் ஜனங்கள் எப்படி தாறுமாறாக எடுத்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். தண்ணீரை பொறுத்த மட்டில் குடிக்கிறது மூலமாய் அதை அவர்கள் திருப்திப்படுத்திக் கொண்டார்கள். சந்தோஷத்திற்கான ஒரு தாகம், எல்லாரும் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார். ஐக்கியம் கொள்ள தாகம், நாம் தேவன் பேரில் தாகமாய் இருக்க இப்படிப்பட்ட தாகங்கள் எல்லாம் தேவன் நமக்குள் வைத்திருக்கின்றார். நீ அவர் பேரில் தாகம் உள்ளவனாய் இருக்கும்படியாக தேவன் முன்னே உண்டாக்கினார். ஆனால் நாம் இது வேறு ஏதோ விதமான தாகத்தினால், சரியான தாகத்தின் தாறுமாறலினால் திருப்தியாக பிரயாசிக்கிறோம். எப்படி இது இயற்கையின் இருக்கிறது என்று பாருங்கள், எப்படி ஆவிக்குரியதில் இருக்கிறது என்று பாருங்கள். நாம் நினைக்கிற ஒரு சபையில் சேர்ந்து கொண்டால் அது எல்லாவற்றையும் சரியாக்கி விடுகிறது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவ்வளவுதான் என்று. அது முற்றிலுமாக தவறு. நீ தேவன் பேரில் தாகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல ஒருவேளை இன்னொரு மானானது அங்கு வந்து இந்த விதமாக சொன்னால் எப்படி இருக்கும்? நான் என்ன செய்யக்கூடும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் இங்கே ஒரு மண் பொந்து இருக்கிறது என்று சொல்லுமானால் அந்த மானுக்கு அது தேவையில்லை. அது அந்த மானுக்கு எந்த நன்மையும் செய்யாது. மனுஷ வர்க்கத்துக்குள்ளாக இருக்கின்ற அந்த தாகத்தை தேவன் அவர்களுக்குள் வந்தால் ஒழிய வேறென்றும் அதை திருப்தியாக்க முடியாது. அவன் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது மறிக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுக்குள் இருக்கும் அந்த பரிசுத்தமான தாகத்தை அழுத்தி போடவோ அல்லது மற்ற உலகத்தின் காரியங்களில் திருப்தியாக்கவோ எந்தவித அதிகாரமும் இல்லை. ஆமையா, அப்படி செய்வது தெய்வ பக்தியா இராது. உனக்கு தேவன் மேல் தாகம் உண்டாயிருக்குமானால் ஒரு பிரசங்கியாரின் கைகளை குலுக்கி உன் பெயரை அந்த புத்தகத்தில் எழுதாது. தேவன் மேல் உனக்கு தாகம் உண்டாயிருக்குமானால் அது திருப்தி செய்ய ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது தேவனை சந்திப்பது தான். உனக்கு தேவன் மேல் தாகம் உண்டாயிருக்குமானால் அந்த ஒரே வழியில் தான் நீ அவரை சந்திக்க முடியும். செய்யக்கூடிய காரியமும் அதுவே. அந்த வேளையிலே நீ என்ன செய்கின்றாய் என்பதை கவனிக்காமல் இருப்பாயானால் அங்கே ஒரு பெரிய ஆபத்தும் கூட இருக்கிறது. தேவன் மேல் உனக்கு தாகம் உண்டாயிருக்குமானால் நீ சந்திக்கிறது தேவன் தான் என நிச்சயம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். பாருங்கள், உன்னுடைய தாகம் திருப்தியாக்கப்பட்ட நிச்சயத்தை உடையவளாயிருங்கள். இந்த இயற்கையான பசியிலிருந்து பிசாசு தலைகீழாக்க முடியுமானால் கூடுமானால் அவன் அதை செய்வான். நீ திருப்தியாகும்படி அதை முயற்சிக்கும்படியாய் செய்வான். ஒரு மனிதன் வெளியே போகிறான், அவனை மதுபான மருந்து வைக்கிறது என்ன? ஏனென்றால் அவன் கவலையுற்றி மனம் உடைந்திருப்பதனாலே அவனுக்குள் ஏதோ குறைவுபடுகிறது. சில காலத்திற்கு முன் நான் மேயோவில் இருந்தேன். அங்கே பேட்டி கண்டு கொண்டிருந்தேன். அங்கே குடிப்பழக்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த காரியம் சொல்லப்பட்டது. நான் என் தகப்பனார் குடிப்பார் என்றேன். அவரை குடிக்க வைத்தது என்ன என்று சொன்னார்கள். நான் எனக்கு தெரியாது என்றேன். அவர் அது ஏனென்றால் அங்கு ஏதோ அவரை திருப்தி ஆக்காமல் இருந்தது. குடித்தால் அதை சிந்தையில் இருந்து எடுத்து போட முடியும் என்று அவர் எண்ணினார். அச்சனமே நான் அதை பிடித்துக் கொண்டேன். பாருங்கள், உண்மையாகவே அந்த தாகத்தை திருப்தி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, அது தேவன் தான். தேவன் ஒருவரே அந்த மனுஷீக தாகத்தை திருப்தி ஆக்கக்கூடியவர், அதாவது தேவனை ஏற்றுக்கொள்வது. நான் சொன்னது போன்று சாத்தான் இவைகளை எடுத்து அதை தாறுமாறாக்குகிறான். அந்த தாகத்திற்கு உன்னுடைய ஜீவியத்தில் சரியான இடத்தை கொடுக்காமல் போவாயான அந்த தாகத்தை திருப்தியாக்க தேவன் வைத்திருக்கின்ற காரியங்களின் பேரில் தாகம் கொண்டு அதை எடுக்காமல் போவாயானால் அப்பொழுது சாத்தான் வந்து உன்னை உலகத்தில் சாக்கடை தண்ணீர் தேக்கத்திற்கு வழிநடத்துவான். இங்கேயாவது அதை நீ பெற்றாக வேண்டும். உன்னால் ஆகாரம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுமானால் குப்பை தொட்டியில் விடப்பட்டிருக்கின்ற பருக்கைகளை புசிப்பாய். பார்த்தீர்களா? உனக்கு தண்ணீர் கிடைக்காமல் மரித்துக் கொண்டிருப்பாயானால்
எந்த விதமான குளத்திலிருந்தும் தண்ணீரை குடிப்பாய், ஏனென்றால் நீ அழிந்து கொண்டு போகின்றாய். ஆனால் அதற்கு எவ்வித காரணமும் இல்லை. நீ தேவன் பேரில் தாகமாய் இருக்கும் போது அதற்கு எவ்வித காரணமும் இல்லை, ஏனென்றால் தேவன் ஜீவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஏதோ சரித்திர பிரகாரமான காரியம் அல்ல. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஏதோ ஒன்று, திருப்தி ஆக்குகின்ற ஏதோ ஒன்று, அந்த ஆத்துமாவின் தாகத்திற்குள் இன்னொரு இயற்கையான தாகம் இருக்கின்றது. நீ ஒருவேளை சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாமே, அந்த ஆத்துமாவுக்கு தாகம் உண்டாகுமா? அது இயற்கை தானா? ஆம், அப்படி தாகம் உண்டாவது ஆத்துமாவிற்கு இயற்கை தான். அப்படித்தான் அவர் பேரில் தாகமாய் இருக்கும்படியாக அவர் உன்னை அபிதமாய் உண்டாக்கி இருக்கிறார். நீ அவர் பேரில் தாகமாய் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். தேவன் உன்னை அபிதமாய் உண்டாக்கி இருக்கிறார். அவர் உன்னை உண்டாக்கி இருக்க வேண்டியதில்லை அப்படி, ஆனால் அவர் அப்படித்தான் செய்திருக்கிறார். நீ அவர் மேல் தாகமாய் இருக்கும்படியாய் அவர் உன்னை உண்டாக்காமல் இருந்திருப்பாரே, ஆனால் அந்த நியாயாசனத்தில் அங்கே சாக்கு போக்கு சொல்ல ஏதுவாயிருக்கும். நான் தேவன் மேலேயே தாகமாக இல்லை, ஆனால் நீ சொல்ல உனக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை. நீ தாகமாக இருக்கின்றாய். நீ வேறு எதையோ போன்று சொல்வாய். அதை உன் மனைவியாக சொல்வாய், அதை உன்னுடைய வாகனமாக சொல்வாய், அதை நீ வேறு ஏதாவதாய் சொல்வாய். நீ கோயிலுக்கு போய் அதை திருப்தியாக்க பிரயாசிப்பாய். கோயிலுக்கு போவதை குறித்து நான் எதிர்த்து பேசவில்லை, ஆனால் திருப்தி அதுவல்ல. திருப்தியானது தேவனை, ஜீவனுள்ள தேவனை, பரலோகத்து தேவனை உன்னுடைய ஆத்மாவிற்குள்ளாக கண்டடைவது. அது உனக்குள்ளாக தாக்கித்துக் கொண்டிருக்கிறதும் அதிக காலமாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறதுமான திருப்தியாகும். நீ அவருடைய ஐக்கியத்திற்காகவும் அவர் மேலும் தாகமாய் இருக்கும்படியாக தேவன் உன்னை உண்டாக்கினார். ஐக்கியத்திற்காக அசலான ஒரு தாகம் உண்டு. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை விரும்புகிறோம். அதை நாம் இன்றிரவு செய்கிறோம். நாம் யாவருமாக ஒன்றாக சேருகிறோம், ஏனெனில் நாம் ஒருவர் ஐக்கியம் கொள்ள பிரியப்படுகிறோம். நாம் ஏன் அதை செய்கிறோம்? ஏனென்றால் நமக்குள் இருக்கின்ற ஏதோ நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அது வெறுமனே இயற்கையானது. இப்பொழுது நாம் யாவரும் ஒரு பொதுவான காரியத்திற்காக ஒன்று கூடுகிறோம், என்றால் நாம் யாவரும் தேவன் பேரில் தாகம் கொண்டவளாய் இருக்கிறோம். பார்த்தீர்களா? ஆக நாம் இங்கே தவறாமல் விடுங்காக இன்று பொதுவான காரியத்திலோ ஐக்கியத்திற்காக சந்திக்கிறோம். இன்றிரவு இங்கே சபையிலே ஒருவேளை பலதரப்பட்ட வித்தியாசமான ஸ்தாபன கருத்துக்களை சார்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தாகம் என்பதை குறித்த மட்டில் நாம் யாவரும் ஒரே பொதுவான ஒரு ஸ்தலத்தில் சந்திக்கலாம். நாம் யாவரும் தாகமாயிருக்கிறோம். ஒருவேளை சிலர் தெளித்தலிலும், இன்னொருவர் முடுக்குதலிலும், இன்னொரு ஊட்டுதலிலும் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் பேரில் தாகம் என்பதை குறித்த காரியத்தில் நாம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு பொது ஸ்தலத்தில் வருகிறோம். நாம் யாவரும் அவருடைய ஐக்கியத்திற்காகவும் அவர் பேரிலும் தாகமாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை உண்டாக்கினார். எனக்கு ஏதும் தெரியாது. நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது நான் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன் என்று நினைவிருக்கின்றது. அநேக நேரங்களிலே நான் மற்ற பையன்களோடு வெளியே போவேன். என்னால் ஒரு மரியாதையான இடத்துக்கு போகத்தக்கதாக உடுத்திக் கொள்ள முடியாதவனாய் இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியவில்லை நான் விரும்பின காரியங்கள் ஜனங்களிடத்தில் இருந்தது என்பதை நான் அறிவேன். எப்படி இருந்த போதிலும் நான் கருப்பாடு என்று அழைப்பார்களே, அதை போன்றுதான் இருந்தேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்குள்ளாக ஏதோ ஒரு தாகம் இருப்பதை கண்டேன். அதாவது ஒரு நண்பன் அல்லது என்னை அதிகமாக விரும்புகின்ற யாராவதாக, நான் நம்பத்தக்க யாராவதாக, என்னோடு கூட உட்கார்ந்து கொண்டு எனக்குள்ள துன்பங்களை குறித்து என்னோடு பேசி பகிர்ந்து கொள்ளக்கூடிய யாராவதாக இருக்க வேண்டும் போன்ற தாகம் உண்டாயிருந்தது. நான் இயேசுவை கண்டடைந்த போது அந்த தத்துரூபமான உண்மையான திருப்தியை நான் அடைந்தேன். எல்லாவற்றையும் அற்றுப்போக பண்ணுகிற திருப்தியை அளிப்பவர், உன் எல்லா தாகத்தை தீர்க்கின்றவர், உனக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பார். அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள ஒன்றினாலும் முடியாது என்பது போன்றது ஒன்றை கொடுப்பார். சாத்தான் எப்படி இந்த ஆத்துமாவின் திருப்தியாகுதலையும் இந்த ஆத்துமாவின் தாகத்தையும் எப்படி தலைகீழாக்குகிறான்? இதை திருப்திப்படுத்த அவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சிக்கிறான். இந்த தாறுமாறாக்குதலின் காலத்தில் அவன் எவ்வளவு நயமுஞ்சம் உள்ளவனாய் இருக்கிறான். ஒருதலை கீழாக்கப்பட்ட உலகம், தாறுமாறாக்கப்பட்ட இனம், அது ஒரு தாறுமாறாக்கப்பட்ட ஜனம், எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக தாறுமாறாக்கப்பட்டு இப்பொழுது இதுவரை ஜீவித்த மனிதர்களில் எந்த காலத்திலும் இல்லாத மிகுந்த நயவஞ்சக காலமாயிற்று. இதுவரையிலும் இல்லாத மிகுந்த வஞ்சகமாயிற்று. தேசம் எவ்வளவு நயவஞ்சகமாய் போய்விட்டது என்பதை உன்னால் யூகித்துக் கூட பார்க்க முடியாது. நம்முடைய சொந்த சகோதரர்களான அமெரிக்க ஜனங்களும் கூட. சமீபத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். சில வாரங்களுக்கு முன்னர் நான் காட்டிற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சிகரெட் பெட்டி கீழே இருந்தது. அந்த பெட்டியின் மேல் ஒரு சிந்திக்கு மனிதனின் வடிகட்டி என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காட்டில் நான் கொஞ்ச தூரம் தொடர்ந்து போய் திரும்பி வந்தேன். ஆனால் என் சிந்தையில் ஒரு சிந்திக்கு மனிதனின் வடிகட்டியும் ஒரு புகைக்கும் மனிதனின் ருசியும் என்பதை அப்படியே வைத்திருந்தேன். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் உலக கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். எனக்கு நினைவிருக்கிறது, அங்கே அவர்கள் யூல் பிரைனர் இன்னும் மற்றவர்கள் எல்லாரையும் அங்கே கொண்டு வந்து சிகரெட்டுகளை கொண்டு ஒரு நிரூபித்து காட்டிக் கொண்டிருந்தார். சிகரெட்டை புகைத்து அந்த புகையை ஒரு சலவை கல்லின் மேல் ஊதுவித்து அதன் பிறகு கியூ போன்ற முனைய உடைய கொக்கியினால்
அந்த கல்லின் மேல் படிந்திருந்த நிக்கோட்டினை சுருண்டி எடுத்து அதை ஒரு எலியின் முதுகின் மேல் போட்டார்கள். 7 நாட்களில் அந்த எலிக்கு அவ்வளவு புற்றுநோய் உண்டாகி அதனால் தன் கால்களை ஊன்றி எழுந்து கூட நிற்க முடியாமல் போயிற்று. பாருங்கள், இதெல்லாம் ஒரே சிகரெட்டில் இருந்தது. அதன் பிறகு அது எப்படி ஒரு மனுஷனுடைய நுரையீரலுக்குள் போகிறது என்பதை காட்டினார்கள். அவர்கள் சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் புகையை உள்ளே இழுப்பதில்லை, வாயிலேயே வைத்துக் கொண்டு விட்டு விடுவோம் என்று. அப்படி செய்பவர்களுக்கு அது எப்படி வாயின் உமிழ்நீரோடு கலந்து எப்படி அது உள்ளே தொண்டைக்குள் செல்லுகிறது என்று காண்பித்தார். அதன் பிறகு இந்த மனுஷன் எழும்பி நின்று இந்த வடிகட்டியை குறித்து நீங்கள் இவ்வளவு பேச்சு கேட்டீர்கள். அவன் இப்பொழுது உங்களுக்குள் ஒரு வாஞ்சை இருந்தால், அங்கே ஒரு தாகம் இருக்குமானால், ஒரு சிகரெட்டை புகைக்க வாஞ்சை இருக்குமானால், இந்த நேரத்துக்கு ஒரு சாதாரண சிகரெட் அந்த வாஞ்சியை ஒருவேளை திருப்தியாக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் ஒரு வடிகட்டி இருக்குமானால் உன்னை திருப்தியாக்க 4 சிகரெட்டுகள் தேவையாய்ப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு சிகரெட்டிலிருந்து 1/4 பாகம் புகைத்தான் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னான். அவன் ஒரு புகைக்கும் மனிதனின் ருசி. தார் இல்லாமல் புகை உண்டாகாது, தார் இருக்குமானால் புற்றுநோய் இருக்கும். அங்கேதான் இருக்கிறது காரியம். அது ஒரு வித்தை. இந்த தேசத்திலேயே இருக்கின்ற ஒரு புகையிலை கம்பெனி நினைவுக்கு வருகின்றது. இந்த தேசத்தினால் அது ஜீவிக்கின்றது. இந்த விதமான வித்தையினால் தான் அவன் அமெரிக்க குடிமக்களை வஞ்சிக்கின்றான், அவர்களை வஞ்சிக்கின்றது. ஒரு சிந்திக்கின்ற மனிதனின் வடிகட்டி அதிகமான சிகரெட்டுகளை விற்பனை செய்ய இது ஒரு வித்தையா இருக்கிறது. அதன் பின்பு நான் சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்ற காரியத்தை நினைத்தேன். அது ஒரு நல்ல யோசனையை நினைத்தேன். ஆக சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி என்று ஒன்று இருக்கிறது. அது இந்த வேதம்தான். சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியானது இந்த வடிகட்டியை எடுத்துக்கொண்டு அது ஒரு நீதிமானின் ருசியை உண்டு பண்ணும். புரிகின்றதா? இந்த வேதாகமத்தின் பக்கங்களின் மூலமாய் உன்னால் பாவத்தை இழுக்க முடியாது. இல்லை, அது இதை தடை செய்கிறது. அது அதை வெளியே எரிக்கிறது. நீ சபைக்கு போய்கொண்டு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீ இந்த வேதாகமத்தின் மூலமாக வந்து பாவத்தை உடையவனாய் இருக்க முடியாது. அது அதை செய்யாது. அது எல்லா பாவத்தையும் வடிகட்டிவிடும். அது ஒரு பரிசுத்த மனிதனின் ருசியை தரும். ஏனெனில் ஒரு மனிதன் தான் பரிசுத்தமாய் இருக்க விரும்பினால், தேவனை போல இருக்க விரும்பினால், ஒரு தேவனுடைய குமாரனாகவோ குமார்த்தியாகவோ இருக்க விரும்பினால், அப்பொழுது அவனுக்கு ஒரு சரியான விதமான வடிகட்டி தேவை. ஆனபடினால் அவன் வேதத்தின் இந்த பக்கமாக எல்லா பாவத்தை நிறுத்திவிட்டு இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியை இந்த வேதத்தின் மூலமாக மட்டுமே அவனால் கொண்டு வர முடியும். இந்த சிந்திக்க மனிதனை வடிகட்டி உடையவனாய் இருப்பது ஒரு பரிசுத்த மனிதன் ருசியாய் இருக்கிறது. இந்நாட்களில் அது எவ்வளவு வஞ்சிக்கிறதா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 24:24 இயேசு சொல்கிறார், கடைசி நாட்களில் இந்த 2 ஆவிகளும் மிகவும் நெருக்கமாக இருக்கும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். எவ்வளவு நெருக்கம்! நன்மைக்கும் தீமைக்கும் என்ன ஒரு வஞ்சகத்தை இந்நாட்களில் நாம் உடையவளாய் இருக்கிறோம். நம்முடைய அரசாங்கத்திலும் நம்முடைய அரசியலிலும் கூட தனக்கு சரியேறி நினைக்கின்ற ஒரு காரியத்திற்காக முற்றிலுமாக நிற்கத்தக்கதான ஒரு அரசியல்வாதியை நிறுத்த நம்மிடத்தில் ஒரு மனுஷனும் இந்நாட்களுக்குரிய நம்முடைய பேட்ரிக் ஹென்றி, ஜார்ஜ் வாஷிங்டன், ஏப்ரகாம் லிங்கன் இவர்கள் எல்லாம் எங்கே? நம்முடைய ஜனாதிபதி அங்கே குறிப்பிட்டது போல, ஒருவேளை அவர்கள் விரும்புகிற விதமாக கம்யூனிசம் அவர்களுக்கு வேண்டுமானால் ஜனங்களுக்கு எதையெல்லாம் வேண்டுமோ அதை கொண்டு வரலாம். உள்ளத்தில் உள்ளபடியே பேச முடியாத ஒரு மனிதன், ஒரு அடிப்படையின் கொள்கையின் மேல் இல்லாத ஒரு மனிதன், குறிக்கோள் என்ன என்பதன் மேல் நிற்கின்ற ஒரு மனிதன், கொஞ்சம் கூட எதிர்ப்பில்லாத வழியில் போக விரும்புகிறவன். இந்த விதமாகத்தான் ஜனங்கள் அதை சபையில் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சபையில் வந்து சேர்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள், சரி, நாங்கள் இப்பொழுது சபையில் சேர்ந்து கொண்டோம். தேவன் உனக்குள்ளாக வைத்த அந்த பெரிய பரிசுத்த தாகத்தை நீ திருப்தியாக்க பிரகாசிக்கின்றாய். சரியான வழியில் அதை திருப்ப பிரயாசிக்கின்றது அந்த மேற்பார்வை கோபுரம். அதை ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாகவோ, ஒரு கொள்கையை பற்றிக் கொள்வதன் மூலமாகவோ, அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை சொல்வதன் மூலமாகவோ அதை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றாய். கர்த்தருடைய நிறைவும் பிரசன்னமும் உன் ஜீவித்துக்குள்ளாய் இருந்து அதை திருப்தி செய்யக்கூடுமே ஒழிய வேறொன்றும் இல்லை. அவன் ஒருபோதும் ஒரு கொள்கையினால் திருப்தி அடையான். உன்னால் ஒருபோது வேதத்தின் மூலமாக ஒரு கொள்கையை இழுக்க முடியாது. அப்போஸ்தல கொள்கை என்று அழைக்கப்படுகிறதே, அதையும் கூட அதன் மூலமாக அங்கே கொண்டு வர முடியாது. நான் பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையை விசுவாசிக்கிறேன், மரித்த பரிசுத்தவான்களோடு கூட பேசுவதை நான் விசுவாசிக்கிறேன் என்று வேதத்தில் எந்த இடத்தில் அப்போஸ்தல கொள்கை கூறுகிறது என்று எனக்கு காட்டுங்கள். ஆனால் வேதத்தின் சொல்லி இருக்கிறது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு மனிதன் மத்தியஸ்தர் உண்டு, அது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் அதை ஒருபோதும் வேதத்தின் மூலமாக இழுக்க முடியாது. நீங்கள் இந்த விதமான நடனங்களையும் அரைக்கால் சட்டைகளையும் இன்றைக்கு ஜனங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியங்களையும், இந்த ட்விஸ்டுகளும், இந்த வாட்டிசி நடனங்களும், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இழுக்க முடியாது. வேதத்தின் மூலமாக இந்த நவீன நாகரிக முறைகளை உங்களால் ஒருபோதும் இழுக்க முடியாது. அடைவுகளுக்கு எதிராக இருக்கிறது. பார்த்தீர்களா? நீங்கள் அந்த தாகத்தை திருப்தியாக்க பிரயாசிக்கிறீர்கள். இந்த வேதாகமும் ஒரு நீதியுள்ள மனிதனுடைய அல்லது ஸ்திரீயுடைய ருசியை மட்டுமே திருப்தியாக்கும். இந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பார்த்து சிரித்து நீங்கள் புத்தி தடுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அதிக காலமாய் வாஞ்சித்து இருந்தது திருப்தியாக்குகிறது. அதை குறித்து இந்த உலகம் ஒன்றும் அறியாததாய் இருக்கிறது.
அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்தும் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் ஏதெனத்திற்கு போனார்கள். கழிவு தொட்டிகளுக்கும் சபைகளின் நீர்த்தேக்கங்களுக்கும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஸ்தாபன வித்தியாசங்களுக்கும் இவ்விதமான காரியங்களுக்கும் போய்விட்டார்கள். நீ ஒரு கிறிஸ்துவனா என்று கேள். நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பேப்டிஸ்ட், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன். இவைகளை எல்லாம் தேவனை பொறுத்தமட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னால் இங்கே தேவனுடைய வேதத்தின் மூலமாக இழுக்க முடியாது. அவர் பேரில் நீ வாஞ்சா இருக்க தேவன் உனக்கு தந்த அந்த பரிசுத்த தாகத்தை நீ திருப்தி செய்ய முயற்சிக்கின்றாய். அது சரிதானே? இங்கே தாவீது ஜீவனுள்ள தேவன் மேல் என்று சொல்லி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியானால் தேவனாகிய இந்த வார்த்தை உனக்குள் ஜீவனாக வருமட்டாக எந்த விதமான திருப்தியும் இருக்க முடியாது. அப்பொழுது நீ அவர் இந்த வேதாகமத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவன் தாமே நிறைவேற்றுவதை காண்பாய். இப்பொழுது வித்தியாசமான வேத விரிவுரையாளர்கள் நமக்கு உண்டு. ஒரு சபை இதை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறது, இன்னொரு சபை அதை அந்த விதமாக வியாக்கியானிக்கிறது, இன்னொரு சபை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறது. சிலர் ஒரு சிறு பகுதியை அல்லாமல் முழுவதையும் எடுத்துக் கொள்கிறதில்லை. சிலர் இங்கேயும் அங்கேயும் ஒரு துணிக்கை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் தாமே தம்முடைய சொந்த வியாக்கியானியா இருக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அதை நிறைவேற்றும் போது அதுதானே வியாக்கியானியா இருக்கிறது. நான் இன்றிரவு இங்கு இருப்பேன் என்று சொல்லி இருந்து நான் இங்கே இருந்தால் அதுதானே என்னுடைய வாக்கின் நிறைவேறுதல். நான் உன்னிடத்தில் நாளை காலை உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி இருந்து நான் உன்னை சந்தித்தால் அதுதான் என்னுடைய வாக்கு. எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்கே இருக்கத்தான் வேண்டும். தேவன் ஒரு வாக்கு பண்ணி இருந்து பின்பு அவர் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அதுதானே அந்த வாக்குத்தத்தத்தின் வியாக்கியானம். யார் வேண்டுமானாலும் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாக எடுத்துக்கொண்டு வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் சத்தியம் இல்லை என்று பார்க்க தைரியம் இருக்குமா? அது சரி, அதற்குத்தானே உனக்குள்ளாக அந்த தாகம் இருக்கிறது. நீ சொல்லலாம், நான் மட்டும் இயேசுவின் நாட்களில் ஜீவித்திருந்தால் நான் எதையெல்லாம் செய்திருப்பேன் என்று. ஏன் நீ அவருடைய நாட்களில் தான் ஜீவிக்கின்றாய்? அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை நீ செய்தது அந்த பரிசெயர் செய்தது போல் இருக்கலாம் என்று நீ சொல்லலாம். அவர்கள் ஒரு சபையை சேர்ந்தவளா இருந்து கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். இன்றைக்கு நாம் ஜனங்கள் இப்படி சொல்ல முயற்சிக்கிறார்கள். நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாம் ஒரு வேதாகமத்தாளை இன்னொரு வேதாகமத்தாளோடு, ஒரு வேத பகுதியை இன்னொரு வேத பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கத்தான் வேண்டும். அது சத்தியம் அல்ல. இல்லை, அது சத்தியமில்லை. இந்த கிரேக்க பதத்தின் அர்த்தம் இதுதான். இதன் அர்த்தம் அது. கிரேக்கர் தாமே காலத்துக்கு முன்பாகவே நிசாயா ஆலோசனை சங்கத்திலும் முற்காலத்து எழுத்தாளர்களும் வித்தியாசமான முறைகளை கொண்டிருந்தார்கள். ஒருவன் இந்த விதமாய் விசுவாசித்தான். இந்த கிரேக்க பண்டிதன் இப்படிதான் அர்த்தம் சொன்னான். இன்னொருவர் இதனுடைய அர்த்தம் இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அதை குறித்து அவர்களுடைய ஒரு போராட்டமே நடந்தது. நமக்கு கிரேக்க பண்டிதர்கள் அல்லது கிரேக்க வார்த்தைகள் இவைகளுடைய வியாக்கியானம் நமக்கு தேவையில்லை. அவரை, அந்த நபரை, கிறிஸ்துவாகிய அவரை அறிவதென்பது ஜீவனாயிருக்கிறது. ஒப்பிட்டு பார்ப்பதல்ல. தேவன் தம்முடைய சபையை ஒரு வெளிப்பாட்டின் மேல் கட்டி இருக்கிறார். நாம் அதே சபையின் மேல் கட்டவில்லை என்றால் வேதம் சொல்லுகிறது ஆபேல் விசுவாசத்தினால் என்று. விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. பார்த்தீர்களா? விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வெளிப்பாடாய் இருக்கிறது. சரியா? இந்த முழு காரியமும் வெளிப்பாட்டின் பெயரில் கட்டப்பட்டிருக்கிறது. அது உனக்கு வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், பிதாவே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், முழு காரியமும் அங்கே தான் கட்டப்பட்டிருக்கிறது. நீ அந்த நபரை அறியத்தான் வேண்டும். சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலமாய் உன்னால திருப்திப்படுத்த முடியாது. அந்த நபரை, தேவனை தாமே நீங்கள் கண்டறிய வேண்டும். அவர் வார்த்தையும் அவரை பற்றின வியாக்கியானமுமாய் இருக்கின்றது. இன்றைக்கு அவர் பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தங்களையும் கண்டறிய வேண்டும். இந்த நாட்களில் அவருக்கென்று இருக்க போகின்ற ஜனங்கள் ஒரு கரைதிரையற்றதான சபை. இதனுடைய அர்த்தம் ஒரு ஸ்தாபனம் அல்ல. இதனுடைய அர்த்தம் கரைதிரையற்ற தனிப்பட்ட நபர்கள் என்று. 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவனை எடுத்துக் கொள்வேன், இன்னொருவனை விட்டு விடுவேன். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவனை எடுத்துக் கொள்வேன், இன்னொருவனை விட்டு விடுவேன். அவனை போல் இருக்க வேண்டும் என்ற பரிசுத்த தாகம் தேவனாய் உனக்குள்ளாக இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையானது உனக்குள்ளாக இருக்கின்றதையும் நீ தேவனுடைய ஊழியம் என்பதை தன்னில் தானே ரூபகாரப்படுகின்றதையும் நீ காண்பாய். தேவன் எதை சொன்னாலும் அதனோடு ஒவ்விப்போ. அப்பொழுது நீ சரியான பாதையில் வருகிறாய். அப்பொழுது நீ உனக்குள்ளாக இருக்கும் அந்த பரிசுத்த தாகத்தை திருப்தியாக்க முடியும். நிச்சயமாக ஜனங்கள் உன்னை பார்த்து சிரித்து சொல்லுவார்கள், மதியிழந்து போனான், பைத்தியமாகி விட்டான் என்று. ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், அவர்கள் எதிலிருந்து குடிக்கிறார்கள் என்று, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார். சற்று யூகித்து பாருங்கள். ஒரு அருமையான நீரூற்று தண்ணீர் அதிலிருந்து பிடித்துக் கொண்டு மேலெழும்பி வர நீ அதை பருகிக் கொண்டிருக்கின்றாய். சமயம் அந்த நீர் வழிந்து ஓடி ஏதோ பொந்துக்குள்ளாய் கீழே எங்கேயோ புழு பூச்சிகளோடு வந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒருவன் குடித்துக் கொண்டு மேலே நோக்கி உன்னை பார்த்து பரிகசித்தால் எப்படி இருக்கும் என்று. ஏன் அவனுக்கு தெரியாது என்ன ஒரு தாகம் தீர்க்கும் அருவி அண்டையில் நீ ஜீவிக்கின்றாய் என்று அவனுக்கு தெரியாது. அது உண்மையாகவே சரி. நமக்கு ஒரு ஜீவிக்கின்ற தேவன் உண்டு. 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மரித்து இன்னமும் கல்லறையில் இருக்கின்ற ஒருவர் அல்ல.
ஆனால் மறுபடியும் உயிர்த்தெழுந்த ஒருவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த பெந்தேகோஸ்து நாளில் விழுந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இங்கே இப்பொழுது இருக்கிறார். அவர் தானே திருப்தியாக்குகின்ற பங்கு, ஏனென்றால் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அது சரி, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை எழுதினார், அவர் வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். 2 பேதுருவில் வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதினார் என்று. முன்காலத்தவர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வேதாகமத்தை எழுதினார்கள். உன்னால் அதை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்ற நபரில் தேவன் தாமே உமக்குள்ளாக ஜீவிப்பதனால் ஒழிய வேறொன்றிலும் அந்த பரிசுத்த தாகத்தை உன்னால் திருப்திப்படுத்த முடியாது. கல்வி, கலாச்சாரம், சபைகளை சேர்ந்து கொள்ளுதல், கோட்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லுதல், ஒரு ஐக்கியத்தை சேர்ந்து கொள்ள போகுதல், இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் நன்றுதான். ஆனால் இவை முற்றிலுமாக அந்த பரிசுத்த தாகத்தை அழுத்திவிடவோ நிறுத்திவிடவோ முடியாது. பரிசுத்த தாகத்தை அழுத்திவிடவோ நிறுத்திவிடவோ முடியாது. அந்த இரவு நான் பெரிய சுவிசேஷகன் ஆகிய பில்லி கிரஹாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முன்பை காட்டிலும் இப்பொழுதுதான் அவருக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். அவர் செய்கின்ற விதத்தை கடுமையாக தாக்கி பேசினதை கேட்ட அந்த நாளில் இருந்து அவர் சொன்னார், இந்த குருமார்கள், பாதிரியார்கள் திரும்பின காலர்கள் அணிந்தவர்களாய் வந்து அவர்களுக்கு ஜோலி இல்லாத இடங்களுக்கு போய் ஏதேதோ காரியங்களில் தங்களை நுழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் பாதை வழியாய் கைகளை தட்டிக்கொண்டு கால்களை தட்டிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் பரிசுத்தமில்லாத உருளை போன்று காட்சி அளிக்கிறார்கள். அவர்களிடம் ஏதோ இருக்கின்றது, அதில் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதோ இருக்கிறது, அது அவர்களுடைய ஆத்துமாவை எழுச்சிக்கு செய்கிறது. அவர்கள் எழுச்சி அடையத்தக்குள்ளதான ஏதோ அவர்களிடமாய் இருக்கிறது. யாரோ ஒரு ஸ்திரீ அங்கே போய் ஏதிலோ தலையை நுழைத்துக் கொண்டால் அவர்கள் நினைத்தார்கள் அவள் ஒரு இரத்த சாட்சி என்று. அவள் அந்த காரியத்துக்குள்ளாக போக அவளுக்கு எந்தவித அலுவலும் இல்லை. இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், கைகளை தட்டும்படியாய் அவர்களுக்கு ஏதோ இருக்கின்றது என்பதை நாம் இங்கே கண்டறிந்தோம். அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ளது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படை கொள்கைக்காக நீ அதை செய்து அதன் பின்பு ஒரு சபையில் எழும்பி நின்று யாராவது கைகளை தட்டவோ அல்லது கால்களை தட்டவோ செய்யட்டும், சபை பொறுப்பாளர்கள், டீக்கன்கள் வந்து அவர்களை வெளியே கொண்டு போவார்கள். பாருங்கள், அவர்கள் அவர்களுடைய ஜனங்களை கோட்பாடுகளுக்கும் ஸ்தாபனவுமான அசுத்தமான கழிநீர் கால்வாய்களாக்கி போட்டனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே விடுவிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களை போஷிப்பதற்கு பதிலாக அப்படி செய்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் தாங்கள் இன்னார் இன்னார் இந்த வேதாகம பள்ளியிலிருந்து படித்து பட்டம் பெற்றவர் என்று சொல்லி அதன் மூலம் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனால் ஒரு பயனும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. ஆனால் பாருங்கள், அவர்கள் தேவனின் அடையாளம் கண்டு கொள்வார், ஏனென்றால் நான் அவருடைய பாஸ்டராக இருக்கிறேன். தேவனின் அடையாளம் கண்டு கொள்வார், ஏனென்றால் நான் ஹோலி ஃபாதர் இன்னார் இன்னார் அல்லது பேராயர் இன்னார் இன்னார் என்று சொல்லி தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள பிரயாசிக்கிறார்கள். உன்னால் அப்படி திருப்திப்படுத்த முடியவில்லை என்றாலும் அவர்கள் அங்கே அவர்களுடைய தாகத்தை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நான் ஒரு PhD LLD, நான் கலையில் பட்டம் பெற்றிருக்கிறேன், அது சரிதான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அதன் அர்த்தம் நீ அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டாய் என்பதுதான். அது சரி, எல்லா நேரத்திலும் அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாகி விட்டார்கள். நீ தேவனை அனுபவத்தின் மூலமாய் தான் அறிய முடியும். இதை உனக்குள்ளாக சொல்லித்தர முடியாது. இது உனக்குள்ளாக பிறந்திருக்கிறது. அது தேவன் உனக்கு கொடுக்கின்ற ஏதோ ஒன்றா இருக்கின்றது. கல்வி இதனோடு ஒன்று செய்வதற்கில்லை. வேதத்தில் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மனிதன் பரிசுத்த பேதுரு, தன் பெயரை கூட எழுத தெரியாதவன். அது முற்றிலும் சரியே. பேதுரும் யோவானும் படிப்பறியாதவனும் பேதமை உள்ளவர்களும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் பரலோக திருவுகோள்களை அவனிடத்தில் கொடுப்பது இயேசுவுக்கு பிரியமாயிருந்தது. ஏனென்றால் அவன் தேவன் பேரில் தாகமுள்ளவனாயிருந்தான். ஆமென். தேவன் பேரில் ஐக்கியத்திற்காக தாகமுள்ளவனாயிருந்தான். ஆமையா. வாலிப மனுஷனாகி ஏசாயா நினைக்கிறேன், ஒரு அருமையான வாலிபன். அவன் ஒரு நாள் அங்கே தேவாலயத்தில் இருந்தான். ஒரு பெரிய ராஜா அவன் அவனையே நோக்குகின்றவனாக அவன் பேரில் சார்ந்து அவன் பெரிய மனிதர்களில் ஒருவன் என்று நினைத்தான். அவன் ஒரு பெரிய மனிதன் தான். அவன் ஒரு அருமையான பெற்றோர்களால், ஒரு நல்ல தாயும் தகப்பனாலும் வளர்க்கப்பட்டான். ஆனால் அவன் பலி சென்ற போது அவனுடைய கொள்கைகள் சரியா இருந்தபடினாலே அவன் தேவனோடு காரியங்களை சரிப்படுத்தினான். ஏசாயா அவனை நோக்கி பார்த்து அவனை ஒரு பெரிய மனிதன் நினைத்து தனக்கு ஒரு முன்மாதிரியாய் அவனை வைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய மனிதனை அல்லாமல் வேற எந்த மனிதனை உனக்கு முன்மாதிரியாக வையாதே. எல்லா மனிதர்களும் தவறி போய் விடுவார்கள். கொஞ்ச காலம் கழித்து அவன் ஒரு கட்டத்திற்குள் வந்தான். அவன் ஒரு ராஜா. ஆனால் அவன் ஒரு ஆசாரிய ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் குஷ்டரோகத்தால் பிடிக்கப்பட்டான். பின்பு ஏசாயா மிகவும் கவலையாகி, ஆகவே அவன் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் நினைத்தான் கொஞ்ச நேரம் போய் ஜெபிக்கலாம் என்று. கவனியுங்கள், அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அங்கே தேவாலயத்திலே ஒரு வாலிபன் ஒரு நாளில் தேவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. அந்த தரிசனத்தில் அவன் தூதர்களையும் கேருபீன்களையும் தங்கள் சட்டைகளால் முகத்தை மூடி, சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கொண்டிருக்கின்றதை கண்டான். அவைகள் தேவாலயத்தில் முன்னும் பின்னுமாய் மேலும் கீழுமாய் பறந்து
சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா அந்த பெரிய தாகம் அவனுக்குள் இருந்தது. ஒருவேளை அவன் படித்தவனாயிருக்கலாம், ஒருவேளை நல்ல கல்வி அறிவு உண்டாயிருந்திருக்கலாம். தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அற்புதமான மனவுறு அவனுக்குள் இருந்தது. ஆசாரியர்கள் சொல்ல அவன் கேட்டிருக்கிறான். அவன் தேவாலயத்தில் இருந்திருக்கிறான். அவன் ஒரு நல்ல விசுவாசியாக வளர்க்கப்பட்டான். ஆனால் அவன் அதனோடு இன்னும் முகமுகமாய் சந்திக்காதிருந்தான். பார்த்தீர்களா? அவனிடத்தில் சரியாய் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. அவன் சரியாய் இருக்க விரும்பினான். ஆனால் அவனுக்கு இருந்தது கல்வி அறிவின் பாகம் மட்டும்தான். அவனுக்கு வேத சாஸ்திரத்தின்படியான பாகமும் இருந்தது. ஆனால் அவன் அந்த நாளிலே தேவாலயத்திற்கு வந்து கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை அடித்துக் கொண்டு முன்னும் பின்னுமாக போகிறதை கண்டு இந்த தூதர்கள் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக ஊழியம் செய்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த தூதர்கள் பாவம் என்பது இன்னை என்று அறியாதவளாய் இருந்தோம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க அவர்கள் தங்களுடைய பரிசுத்த முகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க மறைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசி சத்தமிட்டான், ஐயோ அதமானேன், நான் ஆசுத்த உதடுகளுள்ள மனுஷன். எனக்கு இருந்த வேத சாஸ்திரம், நான் காட்டுவதெல்லாம் தேவனை பற்றி என்னுடைய அற்புதமான மனவுரி எல்லாம் இப்பொழுது நான் அதனோடு முகமுகமாய் நிற்கிறேன். அவன் சொன்னான், நான் ஆசுத்த உதடுகளுள்ள மனுஷன், ஆசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறேன் என்று. அவர்களுடைய நியாயப்பிரமாண போதனைகள், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அவன் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாகி அவன் தேவனை தன் சொந்த கண்களாலே கண்ட நிலைமைக்கு இன்னும் வரவில்லை. தேவன் உயரமான சிங்காசனத்தின் மேல் பரலோகத்தில் வீற்றிருக்க அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்க அவன் கண்டே அந்த நிலையை ஒருபோதும் அடைந்ததில்லை. அங்கே அவன் முகமுகமாய் தத்துரூபமாய் கண்டான். அவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர் மடுவில் வாசமாய் இருப்பவர் என்று கூப்பிட்டு சொன்னான். அதன் பின்பு கேராபீன்களில் ஒருவன் குரட்டால் ஒரு நெருப்பு தாயிலை எடுத்து அந்த அசுத்த உதடுகளை தொட்டான். அது அவனை ஒரு கோடையில் இருந்து, கற்றவனில் இருந்து, போதகனில் இருந்து தேவனுடைய வார்த்தை அவன் மூலமாக வரும்படியான ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது. நிச்சயமாக அவன் தேவ சமூகத்தில் இருந்த மட்டில் காரியம் முற்றிலும் வித்தியாசமாய் இருந்தது. அவனுக்குள் இருந்த அந்த தாகம் அவன் அதனால் நிரப்பப்படும்படியான நிலை உண்டாகும் உச்சகட்டத்தை அடைந்தது. நான் உனக்கு சொல்லுகிறேன் நண்பனே, நீ எத்தனை சபைகளை சேர்ந்தாலும் சரி, நீ எத்தனை பெயர்களை அங்கு பதிவு செய்தாலும் சரி, நீ எந்த வழி போனாலும் சரி, நீ தெளிப்போ அல்லது முழுக்கோ ஞானசானம் பெற்றிருப்பா இருந்தாலும் சரி, அல்லது நீ என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவாகிய நபரை சந்தித்தாக வேண்டும். அந்த ஒரே ஒரு காரியம் மட்டுமே உன்னை உண்மையாய் திருப்தியாக்கும். உணர்ச்சி வசப்படுதல் அதை செய்ய முடியாது. ஒருவேளை நீ மேலும் கீழுமாக உன்னால் விடுந்தவரை சத்தமிடலாம், அல்லது தரையில் இங்கும் அங்குமாக ஓடலாம், உனக்கு வேண்டிய மட்டும் அந்நிய பாஷையில் பேசலாம். அந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்தம் நல்லவைகள் தான். நான் அதற்கு எதிராக ஒன்றையும் சொல்லவில்லை. ஆனால் நீ அந்த நபரை சந்திக்கும் மட்டாய் திருப்தியாக்கும் பாகத்தை, அதாவது உன்னுடைய சரீரத்தில் இருக்கும் ஒவ்வொரு தசை நாரையும் உணர்ச்சி வரிசைப்படுத்தினால் அல்ல, திருப்தி அடைவதனால் அதை சந்திக்க வேண்டும். ஒரு விளம்பரத்தை நான் பார்ப்பது வழக்கம். அதில் நீ தாகமாய் இருப்பாயானால் பார்ப்பே என்று சொல் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் சிறுவனாய் இருந்த போது பார்ப்பே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பானம் இருந்தது. பழைய தண்ணீர் தேங்கின குளம் ஒன்றில் மீன் பிடித்து விட்டு திரும்பி வரும்போது என் நினைவுக்கு வருகிறது, நான் மறிக்கின்ற அளவிற்கு பட்டினியாய் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த விளம்பர அட்டையை நீ தாகமாய் இருந்தால் பார்ப்பே என்று சொல் என்று பார்த்தேன். நான் பார்ப்பே பார்ப்பே என்று சொல்ல சொல்ல நான் இன்னும் அதிகமாக தாகமானேன். நான் எச்சித்துப்ப முடியாது, அதாவது உமிழ்நீர் சுரக்காத அளவிற்கு தாகித்து போனேன். பாருங்கள், அது அதை ஒன்று செய்யாது, அதை ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு அக்கறை இல்லை. நீ வேண்டுமானால் கோக்ஸ் குடிக்கலாம், நீ எது வேண்டுமானாலும் குடிக்கலாம், திட்டி பார்க்கப்பட்ட கார்பரேட் தண்ணீரை வேண்டுமானாலும் குடிக்கலாம். ஆனால் குளிர்ச்சியான ஓரிலிருந்து வந்த அருமையான குளிர்ச்சியான தண்ணீர் மட்டுமே அந்த தாகத்தை திருப்தியாக்கும். அந்த தாகத்தை அதுதான் திருப்தியாக்கும். மற்றெல்லா காரியங்களும் அதற்கு மாற்றுதான். மனுஷீக ஆத்மாவில் உள்ள வாஞ்சையும் ஒவ்வொரு தசை நாரையும் திருப்தி செய்யக்கூடிய அசலான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இங்கே இருக்கும் போது நாம் ஏன் அதற்கு பதிலாக ஒரு மாற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும்? மரணத்தின் முகத்துக்கு நேராக நில்லுங்கள். அந்த மகா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சகோதரனே, உனக்குள்ளாக இருக்கின்ற இந்த பரிசுத்த தாகத்தை திருப்தி செய்கின்றது அந்த அனுபவம் தானே. அதை திருப்தி செய்கின்றது. நீ அதை குறித்து ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், அது உதடுகளை சுத்திகரிக்கும். உணர்ச்சி வசப்படுதலிலேயே ஜீவிக்கின்ற ஜனங்களும் உண்டு. சிலர் எங்களுடைய பெந்தேகோஸ்தே இயக்கத்திலே அது இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வாரும் உண்டு. அவர்கள் உள்ளே போவார்கள், அது அருமையானது தான், கைகளை தட்டுவார்கள், வாத்தியங்கள் வாசிப்பார்கள், வாத்திய சத்தம் நின்றது, அவ்வளவுதான். எல்லாவற்றின் மேலும் ஒரு வாளி தண்ணீர் கொட்டினது போன்று எல்லாம் அடங்கிவிட்டது. பாருங்கள், நாம் அதை செய்கிறோம்.
நாம் அதை செய்கின்ற ஒரு பழக்கத்திற்குள்ளாகிவிட்டோம். அது நம்முடைய பழக்கங்களில் ஒன்றாகிவிட்டது. நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். நீ தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது, அதை நீ செய்வது உனக்கு ஒரு வழக்கமாகும் போது, ஏனென்றால் நீ நினைக்கின்றாய் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் நீ சத்தமிட்டு மேலும் கீழுமாக குறித்து வாத்தியத்தை நடமாடவில்லை என்றால் உன் அயலானின் பின்வாங்கி போனாய் நினைத்துக் கொள்ளுவான் என்று நீ நினைக்கின்றாய். அப்படியானால் நீ தேங்கி நிற்கின்ற குட்டையிலிருந்து பருகுகின்றாய் என்பதாகும். சரியா? ஒவ்வொரு தசை நாரையும் நிரப்புமட்டாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே உனக்குள்ளாக பொங்குமட்டாய். வாத்தியம் வாசிக்கப்படுகின்றதா என்பதை பற்றி கவலை இல்லை. உம்மண்டை தேவனே நான் சேருவே என்ற பாட்டை வாசிக்கிறா இல்லையா என்று கவலை இல்லை. அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்னமும் உன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் மகிமையின் மணி ஓசை அடித்துக் கொண்டே இருக்கிறார். அது திருப்தியாக்கும். அதுதான் தேவனுடைய திருப்தியாக்குகின்ற பங்கு. அதை காட்டிலும் குறைவானது ஏதும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நீ மனுஷர் பாஷைகள் தூதர் பாஷைகளையும் பேசலாம், உனக்குண்டான யாவற்றையும் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருக்கலாம். நீ இன்னமும் ஒன்றுமில்லாதவனாயிருக்கின்றாய். 1 கொரிந்தியர் 13. அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த திருப்தி செய்யும் காரியம் ஒருமட்டாய் இவையிலிருந்து ஒன்றுமில்லை. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சிக்கிறது. நான் அதை கண்டறிய வேண்டும், இல்லையே அழிந்து போவேன். அந்த விதமாக நீ தேவன் மேல் பசிதாகமாய் இருக்கும் போது ஏதோ ஒரு காரியம் நிகழ போகின்றது. பரிசுத்த ஆவியானவர் தாமே உன்னை அந்த தேவனுடைய பெரிய நீரூற்றண்டைக்கு உன்னை நடத்துவார். ஆமையா, ஆவியோடும் தேவனை தொழுது கொள்வது ஒரு நன்மையான காரியம், அது உண்மை. ஆனால் சில நேரங்களில் உன்னிடத்தில் ஆவி இருக்கின்றது, உண்மை இல்லை. யோவான் 4 நாம் தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம் என்று சொல்லுகிறது. இயேசு தானே உண்மையாயிருக்கிறார், அது முற்றிலும் சரியே. அவர் வார்த்தையாயிருக்கிறார். உன்னை திருப்திப்படுத்த இயற்கையில் தேவன் அனுப்பின நீர் அறிவுகளை ஒவ்வொன்றையும் சாத்தான் தீட்டுப்படுத்தினான். அவன் தொடக்கூடிய ஒவ்வொன்றிலும் விஷ மருந்தை போட்டு விட்டான். அது சரி. அவனது சபையின் பெரிய நீரூற்றின் அறிவை எடுத்துக்கொண்டான். அதுதான் தேவனுடைய வழி. இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். இதை குறித்து வித்தியாசமான வாதங்கள் உண்டு. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தார் அவர் அதை பேதுருவின் மேல் கட்டினார் என்று சொல்லுகிறார்கள். பார்த்தீர்களா? அது அப்படி இருக்குமானால் பேதுரு வெட்கத்தால் பின்வாங்கி போனான். ஆகவே அது அப்படி இல்லை. அது நிச்சயமாக பேதுருவின் மேல், பெத்ரா என்ற சின்ன கல்லின் மேல் நிச்சயமாய் கட்டப்படவில்லை. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தால் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவாகிய அவர் தம்மேல் சபையை கட்டினார் என்று. வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் ஒரு கருத்தில் அவர்களோடு வேறுபடுகின்றேன். இவ்விரண்டில் ஒன்றின் மேலும் அவர் கட்டவே இல்லை. அவர் தாம் யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் அதை கட்டினார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அறிவின் மூலமாய் அல்ல, இதை நீ புத்தகங்கள் மூலமாய் கற்றுக்கொள்வதும் இல்லை. சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் இதை நீ கற்றுக்கொள்வதில்லை. இதை நீ கடைகளில் கற்றுக்கொள்கிறதில்லை, நீ கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்துவாகிய நபரை உன்னிடத்திற்கு கொண்டு வந்தார். அப்படியான இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அந்த பரிசுத்த தாகம் இயேசு கிறிஸ்துவாகிய நபரில் திருப்தி அடைந்தது. அங்கேதான் காரியம். அந்த காரியத்தை தானே நாம் நோக்கி பார்க்க வேண்டியவளாக இருக்கின்றோம். அதை கொண்டுதான் அந்த தாகத்தை திருப்திப்படுத்த முடியும். அதை நாம் இதை அவசியம் செய்யத்தான் வேண்டும் என்று பார்த்தோம். அறிவு ஒரு பெரிய காரியம். நாம் விரும்புகிறோம். இன்றைக்கு நாம் அவற்றால் நிறைந்திருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், அறிவானது அந்த ஒரு நாள் அறிவு என்ற தலைப்பின் கீழ் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அங்கே வெளிப்புறமாக ஒரு மனிதன், என்னுடைய நண்பன் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர், ஒரு மனுஷனுக்கு கல்வியின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னான். நான், சரி, கர்த்தராக இயேசு சொன்ன அந்த காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒன்றுமில்லாத நான் சொல்வதுகளால் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். அவர் அவ்வளவு தெளிவாக இருந்து கூட அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாளில் அவர், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொன்னார். அவர் அதை விளக்கி கூறவில்லை. அவர் தொடர்ந்து நடந்தார். அது உண்மை. பார்த்தீர்களா? அவன், சரி, இவன் நரமாமிசம் புசிப்பன் போலும் இவனுடைய மாமிசத்தை புசித்து இவனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்கிறானே, இவன் ஒரு ரத்தத்தை குடிப்பவன் போலும். பாருங்கள், இவன் நாமும் ரத்தத்தை குடிக்கிறவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொன்னார்கள். பாருங்கள் அந்த படித்த மேதாவிகளை. ஆனால் அவர் என் நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வரும். தேவன் தம்முடைய முன்னறிவினால் அவர்களை தெரிந்து கொண்டார். என் பிதா எனக்கு தந்தவர்கள், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கின்ற யாவும் என்னிடத்தில் வரும். அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். சீஷர்களாகி அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். பார்த்தீர்களா? அது சரியே. நீ அதை விசுவாசிப்பாயானால் என்னால் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. இருந்த போதிலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால்
அப்படி இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அறிவு உனக்கு தெரியுமா? பிசாசின் சுவிசேஷம் அறிவு என்று அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவன் அதை ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலே பிரசங்கித்தான். அவள் அவனுடைய அறிவு சுவிசேஷத்தால் வஞ்சிக்கப்பட்டாள். இப்பொழுது அதை கொண்டு அவன் மனித இனத்தையே தீட்டுப்படுத்தி போட்டான். அது முற்றிலும் சரியே. அவர்கள் கல்வி திட்டங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை சபையிலே போட்டார்கள். அவர்கள் அங்கே சரியாய் தான் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அல்ல. இல்லை ஐயா, கல்வியின் மூலமாக உன்னால் தேவனை அறிய முடியாது. எப்படி என்று அறிந்து கொள்வதனாலோ, கணிதம் கற்றுக்கொள்வதனாலோ, பெரிய வார்த்தைகளை உச்சரிப்பதனாலோ நீ தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பவுல் அவன் ஒரு சமர்த்தியன். ஆனால் அவன் கிறிஸ்துவிடத்தில் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கொரிந்தியரிடத்தில் சென்ற போது அவன் மனுஷ ஞானத்துக்கு ரேவசனத்துடன் நான் உங்களிடத்திற்கு வரவில்லை. அவனால் அது செய்திருக்க கூடும். அவன் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படியாக ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். சில நேரங்களில் நாம் சபையின் திட்டங்களை வகுக்கிறோம். அவர்களும் அவர்களுடைய போதகரை அழைக்கிறார்கள். சபையான தன்னுடைய போதகரை வாக்கெடுப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த போதகர் 2 பட்டங்களை பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார், அவர் 4 வருடங்கள் மனத்தத்துவம் பயின்றிருக்கிறார், அவர் இதை எல்லாமோ படித்திருக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஓட்டு போட்டு உள்ளே கொண்டு வருவார்கள். ஏவப்பட்டதும் தேவனாயும் இருக்கின்ற தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஜனங்கள் எப்படி நினைப்பார்கள் என்பதை குறித்தே கவலைப்படாமல் வார்த்தையை பிரசங்கிக்கின்ற ஒரு போதகனுக்கு பதிலாக அப்படிப்பட்டவனை தெரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரியும், தேவன் எசேக்கியாவிடம் அவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாமற் போனாலும் நீ பிரசங்கி, எப்படி இருந்த போதிலும் நீ பிரசங்கி என்று சொன்னார். பார்த்தீர்களா? உண்மைதான். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அதை குறித்து பரவாயில்லை. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவரோ அதே விதமாக தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு போனார். பார்த்தீர்களா? தேவனை விசுவாசித்து உண்மையாகவே வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு உத்தமமான போதகருக்கு பதிலாக புத்தி சாதுரியம் உள்ளவனை, நல்ல படிப்பு உள்ளவனை, இடத்தில் நின்று பிரசங்கிக்க 15 நிமிடங்களுக்கு மேல் எடுக்காத ஒருவனை, அதன் மூலமாக அவர்கள் போய் மற்ற அலுவல்களை கவனிக்கவும், நிக்கைகள் போய் அவர்கள் வேலைகளை ஆரம்பிக்கவும், ட்விஸ்ட் காரியங்களை கவனிக்கவும், அப்படி ஒருவனை போதகராக கொண்டு வருவார்கள். இது கலப்பினாலான கல்வி தீட்டை கொண்டு வருமே மொழிய வேறொன்றையும் அல்ல. அது சரி, உண்மையாகவே அப்படித்தான் இருக்கும். ஆனால் அது என்ன? அது அவர்களுடைய ருசியை திருப்திப்படுத்துகிறது. பார்த்தீர்களா? ஒரு உலக பிரகாரமான சபை அங்கத்தினரின் ருசியை அது திருப்திப்படுத்துகிறது. இது ஒரு பரிசுத்தவான் ருசியை திருப்திப்படுத்தாது. ஒவ்வொரு முறையிலும் திருப்திப்படுத்த அவன் வார்த்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவர்கள் அந்த ஜனங்களோ கொஞ்சம் புத்தி கோளாறு உள்ளவர்கள். பாருங்கள், அவர்களுக்கு சரியாய் புரிகிறதில்லை. அவர்கள் ஏதோ கடந்த நாட்களின் காரியங்களில் ஜீவிக்க பிரார்த்திக்கிறார் என்று சொல்லுவார்கள். இது வினோதமா இல்லையா? நான் இங்கே மேற்கு பக்கம் வந்திருக்கிறேன். இங்கே நான் பார்க்கிற காரியம் இவர்கள் எல்லாரிலும் ஏதோ கடந்து போன காலத்தின் வழியிலே ஜீவிக்க பிரயாசிக்கிறார்கள். பழைய மாட்டுக்கார பையன்களை போன்று இருக்க விரும்புகிறார்கள். இன்னும் கீழாக கென்டக்கிக்கு போவீர்களானால் அவர்கள் இன்னும் அந்த ஹில்லிபில் நாட்களை போலவே அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் அதை போன்றே நடந்து கொள்ளவும் அப்படிப்பட்ட காரியங்களையே விரும்புகிறார்கள். ஆனால் அந்த கால காரியங்களுக்கு போகும்போது அதை குறித்து அவர்கள் ஒன்றும் வேண்டியதில்லை என்கிறார்கள். பழைய நாகரிக நாட்கள், நான் இங்கே ரேடியோவின் நாட்களில் வந்தேன். அப்பொழுது நான் கண்டது, ஸ்திரீ பெரியவளாய் இருப்பாள், அவருடைய கண்களின் கீழ் பச்சை நிறமும் இருக்கும், முடியை குட்டையாக வெட்டி கொண்டிருப்பாள், வாயில் சிகரெட்டை வைத்திருப்பாள். ஏன் அந்த காட்சியை இன்னும் பழைய நாட்கள் இருந்தவர்கள் கண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் நினைத்திருப்பார்கள் அவள் எங்கேயோ சீர்குலைந்து போயிருக்க வேண்டும் என்று. அவளை உள்ளே தள்ளி இருப்பார்கள். இன்றைக்கு நீயோ அல்லது உன் மகளோ உடுத்திக் கொள்வது போன்று உன் தாயானவள் அவளுடைய நாட்களில் உடுத்திக் கொண்டிருப்பாளே, ஆனால் என்ன கரடி பெற்றிருக்கும்? அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பார்கள். நிச்சயமாக அவள் தன்னுடைய ஆடை இல்லாதவளாக வந்திருப்பாள். ஆனால் இப்பொழுது நினைத்து பாருங்கள், இன்றைக்கும் காரியம் அப்படியே இருக்கின்றது. மனிதன் தன் மாமிசத்தில் அழுகிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்கள் நடுவயதில் 20 முதல் 25 இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய மூளை செல்களும் கூட அழுகிக் கொண்டே போகிறது. போதுமான புரிந்து கொள்ளுதல் இல்லாத அளவிற்கு ஜனங்கள் போய்விட்டார்கள். அவர்கள் மரியாதை என்பதற்கு அர்த்தம் அறியாதவளாய் இருக்கிறார்கள். சரியானதற்கும் தவறுக்கும் வித்தியாசம் தெரியாதவளாய் இருக்கிறார்கள். கல்வி திட்டம் அவர்களுக்கு இருந்தும் கூட அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு தெரியுமா, கல்வி பிசாசினால் உண்டானது என்று என்னால் நிரூபிக்க முடியும். எழுத படிப்பை அல்ல, அவர்களுடைய கல்வி சபையில் போடுவதை குறித்து சொல்லுகிறேன். கம்யூனிசம் எதன் பேரில் அமர்ந்திருக்கிறது? விஞ்ஞானம், கல்வி, அதுதான் அவருடைய கடவுள் சாத்தான். பார்த்தீர்களா? அதை தான் ஏவாளிடம் அவன் அறிமுகப்படுத்தினான். இன்னும் அவர்கள் அதைத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது நம்முடைய சபைகளை பற்றி கொண்டது. பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்தே மற்றும் எல்லோரையும் பற்றி கொண்டது. ஏதோ கல்வி, புத்தி சாதுரியம், யாரோ பெரிய இன்னான் இது அவர்களை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகின்றது. அது உண்மை. ஆமையா, நாம் பார்த்தோம். அது அவருடைய வாஞ்சையை திருப்தியாக்குகிறது. ஒரு சபையானது அதை போன்றது ஒரு காரியத்துக்கு வாக்களிக்குமேயானால் அது எதை காட்டுகிறது என்றால், அந்த சபையில் சிந்தை என்ன என்றும் அவர்களுடைய வாஞ்சை என்னவென்றும் அவர்கள் எதன் பெயரில் தாகமாய் இருக்கிறார்கள் என்றும் காட்டுகின்றது. எங்கள் போதகருக்கு பரந்த மனப்பான்மை. நாங்கள் ஆண் பெண் கலந்து குளிப்பதை பெரிதுபடுத்த மாட்டார், எங்களோட கூட வருவார். அன்று ஒரு நாள் ஒரு சிறு பெண் என்னுடைய சாரிடம் கூறினால், அவளுடைய பாஸ்டர் ஆப்பிரிக்காவிற்கு சென்று திரும்பி வந்த போது அவருக்கு வரவேற்பு கூட்டம் கொடுக்க அந்த இரவு அவள்
உள்ளாக உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடை அணிந்து கொண்டு வாட்டூசி நடனமாடி மேலாடையை உரிந்து போட்டாள். வாட்டூசி என்பது அங்கே குடியிருக்கின்ற ஒரு ஜாதியார். அது உனக்கு தெரியுமா? பையனே, என்னுடைய சபையில் இருக்கின்ற ஒரு சிறுமி அதை போன்று செய்ய வாட்டூசி நான் பார்க்க வேண்டும். பாருங்கள், இதுதான் காட்டுகிறது. ஒரு பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டு அவருடைய சபையில் இருக்கின்ற 16 18 வயதுள்ள ஒரு பெண் தன்னுடைய மேலாடைகளை கலந்து போட்டு ஆட அனுமதிப்பது அதை பார்க்கிறார் என்றால் அது அவர் ஒரு கழிவு நீர் தொட்டியில் இருந்து வந்துள்ளார் என்பதை காட்டுகின்றது. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வானா? நிச்சயமாக மாட்டான். இது மிகவும் கடுமையாக இருக்கலாம். ஆனால் தேசத்திலும் வெளியிலும் கூட இது பிரசங்கிக்கிறேன். ஆனால் இதையும் கூட நீங்கள் அறிவீர்கள். சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அது உண்மை. ஒரு மல்லூர் அதற்கு மறித்த காரியங்கள் தான் வேண்டும். அது சரி, அது செத்து போனது, அது அப்படியே சரிதான். இது மிகவும் தெளிவாய் நமக்கு காட்டுகின்றது. அவருடைய தலைமையும் அவர்களுடைய மேற்பார்வை கோபுரமும் என்ன என்றும் அவர்களுடைய எதை கொடுக்கிறது என்றும் அவர்களுடைய ஆத்மாவில் என்ன இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. அவர்களுடைய ஆத்மா இப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிக்கின்றது. அவர்களுடைய ஆத்மா உயர்ந்த புத்தி சாதுரியம் உள்ள சபையை, எங்கே அழகான ஆடைகள் அணிந்து எங்கே பாஸ்டர் 15 அல்லது 20 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளுகின்றாரோ அதை வாஞ்சிக்கின்றது. நீ அதை காட்டிலும் மீறி போவாயானால் அவர்கள் அவனை டீக்கன்கள் வாரியத்திற்கு தூக்கி போட்டு விடுவார்கள். அவன் பாவத்தை குறித்து ஒன்று சொல்லக்கூடாது. அரைக்கால் சட்டை அணிந்து கொள்வதை குறித்தோ ஜனங்கள் இதை அதை செய்வதை குறித்தோ ஒன்று சொல்லக்கூடாது. அதை அறவே சொல்லக்கூடாது. அப்படி செய்வானேயானால் அந்த வாரியம் அவனை வெளியே தூக்கி எறியும். பார்த்தீர்களா, அது என்னவென்று? அதுதான் அவருடைய சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி. வேதம் 1 யோவான் 2:15 சொல்லுகிறது, நீ இந்த உலக வடுங்களிலும் அல்லது உலகத்தின் காரியங்களில் அன்பு கூறுவார்களானால் அது தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் இல்லை என்பதனாலேயே. சபை என்ற பெயரில் இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து என்ன? சபைகளிலேயே ஸ்கொயர் டான்ஸ்களை பழகிக் கொள்ளுகிறார்கள். பங்கோ பிங்கோ விருந்துகள், வாலிபாலின் ராக் அண்ட் ரோல் ட்விஸ்ட் நடனங்கள், இப்படிப்பட்டவைகள். இந்த எல்விஸ் பிரெஸ்லியை பாருங்கள். பாதரிகள் அணிந்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பிசாசு. ஹட்போன், ரிக்கி நெல்சன். இந்த தேசத்துக்கு இதுவரை இருந்திராத பெரிய இடையூறுகள். அது உண்மை. அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று. அவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறார்கள் என்று. அது அப்படி இருக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சபையானது அனுமதித்திருக்க கூடாது. இவர்களில் சிலர் இன்றிரவு இங்கே தெரு வீட்டிலே போய் நடனம் ஆடிக்கொண்டு வாத்தியம் வாசிப்பார்கள். அடுத்த இரவு படுதண்டைக்கு வந்து அழுவார்கள். அதற்கு அடுத்த இரவு ஒரு மேடையின் மேல் இன்னிசை வாசிப்பார்கள். ஓ நன்மை, கிருபை! எப்படி இருந்த போதிலும் எவ்வளவு தூரம் தான் அசுத்தம் போக முடியும்? ஆமையா, நான் ஒரு தேவனுடைய மனுஷன் நிரூபிக்கட்டும். ஏதோ பழைய கிட்டாரையோ அல்லது எதையோ வாசிக்க தெரியும் என்பதனால் இப்படிப்பட்ட காரியங்களை அல்ல. உன்னுடைய வாஞ்சையின் மூலமாக உன் இருதய சிங்காசனத்தில் யார் வீட்டிருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியும். நீ விரும்புகிறது என்னவோ அதுதானே உன்னை பற்றி கூறுகிறது. சகோதரன் பெண்ணாமே, அந்த காரியங்கள் எல்லாம் சரி என்று நான் நினைக்கிறேன் என்று நீ சொல்லலாம். இப்பொழுது நினைவில் வையுங்கள், அங்கே என்ன இருக்கிறது நீ உன் இருதயத்தில் அறிவாய். ஆமையா, உன்னுடைய ஆத்மாவை போஷிக்கிறது என்னவோ, உன்னுடைய ஆத்மா தாகிக்கிறது என்னவோ, அது இதை திருப்திப்படுத்துகின்றதா நீ காண்பாய். அது இந்த வார்த்தையாய் இல்லாதிருக்குமானால் அப்பொழுது அங்கே ஏதோ தவறு இருக்கின்றது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் பேரில் மட்டுமே ஜீவிக்கின்றார். பார்த்தீர்களா? நான் முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னொரு பெரிய ஆபத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இங்கே குறிப்பிட்ட இந்த காரியங்களில் ஒன்றிலும் நீ குற்றமாகாதிருப்பாயானால் அதுதான் நீ ஒரு தாகத்தை அசட்டை செய்கின்ற ஆபத்து. பார்த்தீர்களா? நான் ஒரு பரிசுத்த தாகத்தை உடையவனாயிருக்கிறேன். சகோதரன் பெண்ணாமே, சபைகளுக்கு போவதும் சபைகளை சேர்ந்து கொள்ளுதல் போன்ற காரியங்களில் நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் பாருங்கள், ஒரு தாகத்தை அசட்டை செய்கின்றது ஆகாரமோ அல்லது தண்ணீர் தாகத்தையோ நீ திருப்தி செய்ய அசட்டையா இருப்பாயானால் நீ மரித்து போவாய். உனக்குள்ளாக இருக்கின்ற தேவனை பற்றின அந்த தாகத்தை நீ அசட்டை செய்வாயானால் நீ ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்து போவாய். நீ எழுப்புதல்கள் வேண்டும் என்று அடைக்கின்றாய். உன்னுடைய சபையானது எழுப்புதலை அடையும்படியாய் நீ காத்திருக்கின்றாய். அது உனக்கு வேண்டிய ஒரு எழுப்புதல் அல்ல. அந்த எழுப்புதலானது நீ எப்பொழுதும் தேவனை பற்றி தாகித்து ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உனக்குள்ளாக ஆரம்பித்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த எழுப்புதலை தேவை என்று சொல்லுகின்ற இன்னொரு நபர் சபையில் இல்லாமல் இருக்கலாம். அது உனக்குள்ளாக உடைத்துக் கொண்டு வருமானால் மற்ற இடங்களில் கூட உடைத்துக் கொண்டு வரும். பார்த்தீர்களா? ஆனால் பாருங்கள், அந்த தாகத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய். ஒரு பசுவின் மடி பால் நிறைந்திருக்கும் போது பாலை நீ கறக்க மறந்து போவாயானால் அந்த பசு அவிதமாகவே இருக்கும்படியாய் விட்டு விடுவாயானால் அந்த பசுவிற்கு பால் சுரக்குதல் நின்றுவிடும். அது முற்றிலும் சரி. நான் இனி தண்ணீர் குடிக்கவே மாட்டேன் என்று சொல்லி தண்ணீரை குடிக்க அசட்டை செய்வாயானால் நீ மரித்து போவாய். சாப்பிட அரசு செய்வாயானால் நீ மரித்து போவாய். ஆகவே நீ பரிசுத்த ஆவிக்கு வார்த்தையை கொடுக்க அசட்டையா இருப்பாயானால் நீ மரித்து போவாய். கிறிஸ்தவனே, பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பெண்டேகோஸ்தே, அசெம்பிளி ஆஃப் காட், டூனஸ், த்ரீனஸ், ஒன்னஸ், நீ எதுவா இருந்தாலும் சரி. பார்த்தீர்களா? அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு அது ஒன்றுமில்லை. தேவனுக்கு அது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன். பார்த்தீர்களா? நீ ஒரு தனிப்பட்ட நபர்.
நீ ஒரு தனிப்பொருள். நீ ஒருபோதும் ஒரு சபையாய் ஒரு ஸ்தாபனமாய் பரலோகத்திற்கு போகிறதில்லை. நீ ஒரு தனிப்பட்ட நபராய் தான் பரலோகத்திற்கு போவாய். உனக்கும் தேவனுக்கும் இடையே அவ்வளவுதான். நீ என்ன சபையை சேர்ந்தவன் என்பதை பற்றி கவலை இல்லை. நீ வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை விசுவாசிக்கவும் அதனால் பரிசுத்த ஆவியை போஷிப்பிக்கவும் அசட்டையாய் இருப்பாயின் நீ மரித்து போவாய். யோவான் 4:3 இயேசு சொல்லி இருக்கிறார். நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒரு பகுதியினால் அல்ல என்று இயேசு சொன்னார். நாம் இங்கே கொஞ்சம் எடுத்துக் கொள்கிறோம். அதை நான் வேத தொத்தி செல்பவன் என்று நான் அதை அழைப்பேன். அவர்கள் சொல்லுவார்கள், சரி, நான் இதை விசுவாசிக்கிறேன், ஆனால் இப்பொழுது நாம் பார்ப்போம் என்பார்கள். பார்த்தீர்களா? நீ வார்த்தையாய் அதை எடுக்க வேண்டும். மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நாம் ஜீவிக்கின்றதான் இந்த நாட்களை மார்க்க தாறுமாறாக்கி விட்டோம் என்று. சமீபத்தில் என் மகளனை அழைத்து, அப்பா, இந்த வீட்டின் அடுத்த பக்கத்தில் அவள், இங்கே வாருங்கள், நாங்கள் மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சி வைக்க போகிறோம் என்றால், அது ஒரு கோயிலில் பாட்டுக்கள் பாடுவது. அங்கே யாரோ ஒரு ரிக்கி அதை வாசித்துக் கொண்டிருந்தான். நான் அவபக்தியான அசைவை கண்டிருப்பேனேயானால் இது அதுதான். அதை நடத்த வந்தவர்களும் பார்க்க வந்த ஜனங்களும் பார்ப்பதற்கு ஏதோ தரையிலே காட்டு வித்தை போல் இருந்தது. அவர்கள் ஏதோ இந்திய ஜாதியாக இருப்பது போன்று இருக்கிறார்கள். அவர்கள் எகிரி குதித்து ஒருவரோடு குத்து சண்டை போடுவது போல் இருந்தது. ஏன் அந்த உத்தமத்தோடு சென்றது என்ன? நாம் வழக்கமாக பாடுகின்ற கடந்த நாட்களின் பாடல்கள் எங்கே? நாம் பாடி தேவாவியில் மகிழ்ந்த நம்முடைய கன்னங்களில் கண்ணீர் வடிய பாடின பாடல்கள் எங்கே? இப்பொழுதுதான் நாம் மூச்சு திணறும்படியாய் முகம் நிலநிறமாய் மாறும் அளவுக்கு சுவாசத்தை அடக்கிக் கொண்டு பாடி நாம் ஏதோ ஒரு விதமான பாடகர் என்று காட்ட பிரயாசிக்கிறோம். பாருங்கள், நாம் ஹாலிவுட்டை அப்படியே பின்பற்றுகிறோம். புத்தி கூர்மையான பாடல் பாடுதல், குரல் பயிற்சி, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள். நன்றாக பாடுவதை கேட்க எனக்கு பிரியம்தான். பழைய வழக்க இருதயத்தில் உணர்ந்த பெந்தேகோஸ்தே விதமாக பாடுவதை கேட்க எனக்கு மிகவும் பிரியம். இன்றைக்கு பாடல் என்று சொல்லிக் கொண்டு கிரிச் கிரிச் என்று சத்தமிடுகிறார்களே, அதை நிச்சயமாக நான் வெறுக்கிறேன். அது சரிதான். அது ஒரு மிகவும் கேலியான ஒரு காரியமாய் நான் கருதுகிறேன். அது ஒரு தாறுமாறுதல். அது சரியே. ஒரு மனிதன் தான் ஒரு மனிதனாக இருக்கும் போது எனக்கு காண விருப்பம். ஒருவன் தன் மனைவியின் உள்ளாடைகளை அணிந்து கொண்டு தலைமையில் முன்பக்கமாக சுருட்டி விட்டுக் கொண்டு பக்கவாட்டில் சுருள் சாதனை தலையில் அணிந்து கொண்டு முன்பக்கமாக மயிரை வெட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதனை காண நான் வெறுக்கின்றேன். அதை நான் ஒரு மனிதன் என்று அழைக்க மாட்டேன். அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா? அது உண்மை. ஸ்திரீயை பாருங்கள், அவள் முடியை வெட்டி கொண்டு ஒரு மனிதனுடைய தலைமையை போன்று காட்சி அளிக்கும்படி செய்து கொள்கிறான். மனிதன் சுருள் சாதனைகளை தலையில் அணிந்து கொண்டு ஸ்திரீயை போல் இருக்கும்படி முயற்சிக்கிறான். மனிதன் தன் மனைவியின் உள்ளாடைகளை அணிந்து கொள்ளுகிறான். அவள் அவனுடைய மேலாடைகளை அணிந்து கொள்ளுகிறாள். பாருங்கள், வேறுமனே அப்படியே தலை கீழாக இருக்கிறது. சுற்றிலும் தேசத்தோடும் ஜனத்தோடும் சபைகளோடும் எல்லாவற்றோடும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கின்றது. ஓ தேவனே, இந்த காரியத்தின் முடிவு எங்கே இருக்கின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதுதான் அதனுடைய முடிவு. ஆக நீ பரிசுத்த ஆவியை தேவனுடைய வார்த்தையால் போஷிக்க அசட்டையாய் இருப்பாயானால் எல்லா வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் ஆனது என்று இயேசு சொன்னார். இப்பொழுது கவனியுங்கள். அதற்கு நீ தவறான காரியங்களை ஆகாரமாய் தருவாயானால் உனக்குள்ளாக இருப்பது அசலான பரிசுத்த ஆவியாய் இருக்குமானால் அதற்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஞாபகம் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் புசிப்பது தேவனுடைய வார்த்தை தான். அது ஆர்வத்தினால் போஷிக்கப்படுகிறதில்லை. அது கல்வியினால் போஷிக்கப்படுகிறதில்லை. அது சபைக்கு போவதனால் போஷிக்கப்படுகிறதில்லை. வேத சாஸ்திரங்களினால் அது போஷிக்கப்படுகிறதில்லை. வேத சாஸ்திர கருத்துக்கும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இயேசுவின் நாட்கள் இருந்த அந்த எல்லா வேத சாஸ்திரிகளும் மேசியாக இந்த வண்ணமாகத்தான் வர வேண்டும் என்று வார்த்தைக்கு வார்த்தையாக பக்கத்திற்கு பக்கமாக வரையப்பட்டு வைத்திருந்தார்கள். முற்றிலுமாக அப்படித்தான் இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அதை காண தவறிவிட்டார்கள். இயேசு வந்தபோது என்ன சொன்னார் என்று உங்களுக்கு யாவருக்கும் தெரியுமா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றார். உண்மையான வார்த்தை என்னவென்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு இவர்கள் காண தவறுவது போன்று அன்று அவர்கள் அந்த சின்னம் மூலைகளை காண தவறினார்கள். நீங்கள் எது சேர்ந்தவளாயிருப்பீர்களானால் நீங்கள் சரியாக இருப்பாய். அதை நீ விசுவாசியாதே. நீ கிறிஸ்துவை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். உனக்கு ஏதோ கிறிஸ்துவை பற்றி பசியாயிருக்கும். நினைவிருக்கட்டும், நீ உன் தகப்பனின் இடுப்பில் இருக்கும் பொழுது நீ அப்பொழுது அவரோடு கூட இருந்தாய். ஆனால் உன் தகப்பனார் அப்பொழுது உன்னை அறியவில்லை. உனக்கும் உன் தகப்பனாரை தெரியாது. நீ வந்து பிறக்க வேண்டியவனாய் இருக்கிறாய். தேவன் உன் தாயின் மூலமாக விதை தங்கும் இடம் ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதன் பின்பு அது வந்தது. அதற்கப்புறம் நீ ஒரு மனுஷனாகவோ மனுஷியாகவோ ஆனாய். அது எப்படி இருந்த போதிலும் அதன் பின்பு உன்னால் உன் தகப்பனாரை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. உன் தகப்பனார் முன்னோடு ஐக்கியம் கொள்ள முடிந்தது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீ நித்திய ஜீவனை உடையவனாயிருந்தால்
உன்னுடைய ஜீவன் ஆரம்பத்திலேயே தேவனுக்குள் இருந்திருக்க வேண்டும். அந்த ஜீவன் தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மாம்சமான போது தேவன் தம்மை தேவகுமாரன் ஆக்கி அவருடைய சொந்த சரீரத்தில் வாசம் பண்ண கீழே வருகிறார் என்பதாகும். தேவன் அந்த விதமாய் வாசம் பண்ணும்படியாய் கீழே வந்தபோது அவர் சிலுவையில் அறியப்பட்ட போது நீ அவருக்குள் இருந்தாய். நீ அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டாய். கல்வாரியில் அவரோடு கூட மரித்தாய். நீ மலையின் மேல் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாய். அந்த ஈஸ்டர் காலையிலே நீ அவரோடு கூட உயிர்த்தெழுந்தாய். இப்பொழுது நீ அவருக்கு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உனக்கு அவரோடு கூட ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. பார்த்தீர்களா? தேவன் தாமே நம்மில் ஒருவரானார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். அது என்னவென்றால் உன்னோடு ஒரு மனிதனாக ஐக்கியப்படும்படி தேவன் ஒரு மனிதனானார். பார்த்தீர்களா? இப்பொழுது நீ மாமிசமாய் இருக்கிறாய், அவர் மாமிசமாய் இருக்கிறார். தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நபரிலே நமது மத்தியில் மாமிசமானார். அவருக்குள் தேவன் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். அவர் தேவனில் ஒன்றும் குறைவாய் இல்லை. அவர் தேவனாய் இருந்தார். தேவன் அவருடைய குமாரனில் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டார். தீர்க்கதரிசி அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னாரோ அதுபோன்று அது அவரை இம்மானுவேலாக்கிற்று. பாருங்கள், அப்படியானால் உலகம் தோன்றுவதற்கு முன்னுமே இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் நீ என்ன புசிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வேத வார்த்தையினாலே ஜீவிக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 22:19 வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இவைகளோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பங்கு எடுத்து போடப்படும். எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? உன்னால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் காரியங்களால் ஜீவிக்க முடியாது. ஒரு புறாவையும் காகத்தையும் போன்று. காகம் ஒரு பெரிய மாய்மாலக்காரன். காகம் அவன் அங்கே போய் ஒரு நாள் முழுவதும் கோதுமையை சாப்பிட முடியும். அவன் அங்கேயும் பறந்து போய் ஒரு செத்த சடலத்தையும் புசிக்க முடியும். வயலில் உட்கார்ந்து புறாவோடும் சேர்ந்து கோதுமையும் கூட புசிக்க முடியும். அங்கே போய் அந்த மரித்த சடலத்தையும் புசிக்கும். ஆனால் புறாவானது முழுவதுமாக கோதுமையை புசிக்க முடியும். ஆனால் மரித்த சடலத்தை அதனால் புசிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு புறாவாக இருக்கிறது. புறாவிற்கு புச்சி கிடையாது. அந்த மரித்த சடலத்திலிருந்து ஒரு கடிகடித்தால் போதும், அது புறாவை கொண்டு போடும். பாருங்கள், பிச்சை அதற்கு கிடையாது. அந்த வண்ணமாகத்தான் அது இருக்கின்றது. அதற்கு கசப்பில்லை. ஒரு அசலான உண்மையான கிறிஸ்தவனோடும் காரியம் அப்படியே. உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு வேண்டியதில்லை. அவர்கள் வெறுமனே தேவனுடைய வார்த்தையை மட்டுமே புசிப்பார்கள். சுத்தமானது என்ன? சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி. பாருங்கள், அவர்கள் அதன் மூலமாகத்தான் வந்தார்கள். அதன் மூலமே இந்த உலகத்தின் செத்த காரியங்கள் அவர்களுக்கு அது நாற்றமாய் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளய அழிவின் நாட்களில் இருந்து அந்த பழைய காகத்தை நோக்கி பாருங்கள். ஒரு சரீரத்தில் இருந்து இன்னொரு சரீரத்திற்கு பறந்து போய் மரித்த சடலங்களை புசித்து அது திரும்ப பேழைக்குள் வரவே இல்லை. ஆனால் அந்த புறாவிற்கோ கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் போயிற்று. பாருங்கள், அதற்கு தானியம் கிடைத்துக் கொண்டிருந்ததான பேரிடத்திற்கு திரும்பி வந்தது. நாம் அந்த வண்ணமாய் தான் செய்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். தாவீது தான் தப்பியோடி அலைந்து கொண்டிருந்த நாட்களில் இந்த 42ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். அப்பொழுது அவன் மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னான். கவனியுங்கள், அவன் சத்தமிட்டான். தாவீது பயந்து ஓடுகிறவனாய் இருந்தான். அவன் தன் மீது அபிஷேக தைலம் உடையவனாய் இருந்தான். அவன் ஒரு ராஜாவாக இருக்க போகிறான் என்பதை அறிந்திருந்தான். தீர்க்கதரிசியானவர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்தார். கவனியுங்கள், புறஜாதியாரான ஒரு சிறு கூட்ட சேவகரோடு கூட அவன் அங்கே மலையின் உச்சியில் இருந்தான். அங்கே அவனுக்கு அன்பான பட்டணம் அவர்களுடைய பாவத்து நிமித்தமாக பெலிஸ்திய சேனையால் சூழப்பட்டிருக்கிறது. தாவீது அந்த உஷ்ணமான நாளிலே இந்த சங்கீதத்தை எழுதின வேளையிலே உஷ்ணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவனை மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என்பதை இந்த நிலையில் தாவீதை கவனியுங்கள். அவன் கீழே நோக்கி பார்த்தான். அவனுக்கு அன்பான பட்டணத்தை நோக்கி பார்த்தான். அவன் சிறுவனாய் இருந்த போது வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட குளத்திற்கு மந்தியை ஓட்டிக் கொண்டு போனதை நினைத்தான். அது தண்ணீர் மிகுதியாய் உள்ள தேசம், அப்பத்தின் தேசமுமாய் இருந்தது. உண்மையான பெத்லகேம் என்பதற்கு தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். அதன் பிறகு தாவீது அங்கே போய் அந்த அருமையான குளிர்ச்சியான தண்ணீரை அவன் பருகினது அவன் நினைவிற்கு வந்தது. இப்போதோ அவன் தன் சொந்த ஜனங்களை விட்டு பயந்து ஓடுகிறவனாய் மலையின் உச்சியில் இருக்கிறான். அவனுக்கு போவதற்கு வேறு இடமில்லை. அந்த அருமையான குளிர்ந்த தண்ணீரின் மேல் அவனுடைய ஆத்துமா வாஞ்சித்திருக்கும். அவனிடத்தில் சில ஊழியக்காரர் இருந்தனர். அவனுக்கு இருந்ததான ஒரு அற்பமான வாஞ்சியை கூட அவர்களுக்கு ஒரு கட்டளையா எடுத்துக் கொண்டார்கள். அவர்களில் 3 பேர் பெலிஸ்திய சேனையோடு கூட போரிட்டு 15 அல்லது ஏதோ 7 மைல் தூரத்தில் அங்கிருந்து அந்த போய் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தனர். ஆனால் அவனுடைய ஆத்மாவின் தாகமோ அவன் அங்கே மேலே இருந்தான். அவனுடைய சரீரம் ஒருவேளை என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் அவன் குடிக்க வேண்டி இருந்திருக்கும். ஏதோ பழைய ஆட்டுத்தோல் துருத்தி போன்றது. சுடுகின்ற தண்ணீர் அந்த உஷ்ணமான வேளையிலே நான் மட்டும் கீழே போய் எனக்கு இருக்கிற தாகத்தை தீர்த்துக் கொள்ள முடிந்தால் என்னால் அந்த பெத்லகேமுக்கு போய் அந்த ஊற்று நீரண்டை போய் குடிக்க மட்டும் முடிந்தால் என்று அவன் நினைத்தான். அவர்கள் கீழே போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்த போது அவனுடைய ஆத்தும தாகமானது பெத்லகேமுக்காக அல்ல, ஆனால் எருசலேமுக்காக மிகவும் அதிகமாயிருந்தது. அவன் ஆத்தும தாகத்தினால்
அந்த தண்ணீரை தியாகம் செய்து நான் அதை குடிக்க மாட்டேன் என்றான். அவனது தரையில் ஊற்றினான். அவனுடைய ஆத்துமா தேவன் பேரில் அதிக தாகமாக இருந்தபடியால் ஒரு அருமையான குளிர்ச்சியான நல்ல தண்ணீரினால் அவனுடைய சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதை காட்டிலும் அவன் அதை தரையில் ஊற்றிவிட்டான். பாருங்கள், தேவனுடைய வீடு எருசலேமின் ஆத்துமாவை குளிர பண்ணும் தண்ணீர்கள் அவை மேலே இருக்கின்றது. இயேசு யோவான் 6:33 சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம். பெத்லகேம் தேவனுடைய வீடு, நம்முடைய சபை பூமிக்குரிய தேவனுடைய சபை இங்கே பூமியில் இருக்கின்றதான சபை. நாம் இங்கே பூமியில் நம்முடைய சபைக்கு போக பிரியமாய் இருக்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் பெரியதாய் இருக்கிறது எருசலேம். அது மேலே இருக்கிறது. அது தேவன் மேலே இருக்கின்ற எருசலேம், அது தேவனாய் இருக்கிறது. இங்கே ஒரு சபையை சேர்ந்து கொண்டு உன்னை திருப்திப்படுத்துகிறதை காட்டிலும் நீ அங்கே அவரோடு கூட இருப்பது உன்னுடைய ஆத்துமாவின் தாகத்திற்கு அதிக சந்தோஷமாய் இருக்கும். ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல் அந்த தாகத்தை திருப்தியாக்காது. பாருங்கள், ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல் தாகத்தை திருப்தியாக்காது. தாவீது அதை இங்கே ஊற்றினான். நேராக தேவனுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த தண்ணீரை பாருங்கள், அதை அவன் தரையிலே ஊற்றினான். ஒரு தயவை பெறும்படியாக, தேவனிடத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியானதை பெறும்படியாக. உனக்குள்ளாக இருக்கின்ற தாகத்தை காட்டிலும் தேவன் பேரில் உள்ள ஆத்தும தாகம், அந்த தாகம் மிகவும் பெரிதா இருக்கிறது. கவனியுங்கள், எருசலேம் என்ற பதம் எருசலேம் மேலே இருந்து வந்ததா இருக்கிறது. வேதம் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லுகிறது. நம்முடைய தாயா இருக்கிறார், தேவன் நம்முடைய தாயா இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஏனெனில் நாம் அவர் மூலமாக பிறந்திருக்கிறோம். அந்த வார்த்தையின் அர்த்தம் சமாதானம். எருசலேம் சாலும் அல்லது சாலேம் என்பதற்கு சமாதானம் என்ற அர்த்தம். எருசாலேம் சமாதானம் என்று அர்த்தம். நான் ஒரு சபையை சேர்ந்து கொண்டேன் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் ஜீவ தண்ணீருக்காக உள்ள தாகம் எந்த ஆத்மாவிற்கும் மிக பெரிதாக இருக்க வேண்டும். உண்மையான சரியான தாகம், அந்த தாகத்தை ஒருபோதும் திருப்திப்படுத்தவே முடியாது. அதை தாறுமாறாக்கலாம். நீ சபையை சேர்ந்து கொள்ளும் போது சரியாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் காரியம் அதுவல்ல. தேவனை பற்றின அசலான பரிசுத்த தாகத்தை அது ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. அதனால் அது வெறுமனே செய்ய முடியவே முடியாது. அது அங்கு இல்லவே இல்லை. இப்பொழுது சங்கீதம் 42:7 இங்கே தாவீது சொல்லுகிறார், உமது மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது, ஆத்மாவின் கூப்பிடுதல் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நான் அடிக்கடி இதை ஒரு எடுத்துக்காட்டாக உபயோகிக்கிறேன். ஒரு மீனின் முதுகின் மேல் ஒரு துடுப்பு இருக்குமானால் அதை கொண்டு அது நீந்தும்படியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அது ஒரு தேவையாயிருக்கிறது. ஒருவேளை அது நான் ஒரு வித்தியாசமான மீனாய் இருக்க போகிறேன், நான் ஒரு சாமர்த்தியம் உள்ள கற்ற மீனாய் இருக்க போகிறேன், நான் உண்மையான வேத சாஸ்திரத்தை விசுவாசிக்க போகிறேன், எனக்கு துடுப்பு அவசியம் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுமானால் என்னமா இருக்கும்? அதனால் தண்ணீருக்குள் அதிக தூரம் போக முடியாது. அதனால் முடியுமா? அது முற்றிலும் சரியே. ஒரு மரமானது எனக்கு தெரியும், முதலாவதாக நான் வளர பூமி என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும். அது சரியே, நான் இங்கேதான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நான் ஒரு வித்தியாசமான மரமாக இருக்க போகிறேன். நான் எல்லாரும் காணப்பட என்னை இங்கே நடு வீதியில் அவர்கள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுமானால் என்னமாயிருக்கும்? அது அதிக காலம் ஜீவிக்க முடியாது. அது சரி. பாருங்கள், அது உண்மையே. ஆழமானது ஆழத்தை நோக்கி கூப்பிடும் போது ஒரு சபையை சேர்ந்து கொள்வதை காட்டிலும் அதிகமானதை எடுக்கிறது. ஒரு பிரசங்கியாருடன் கை குலுக்குவதை காட்டிலும் அதிகமானதை எடுக்கிறது. அது ஒரு நல்ல நேர்மையான ஜீவியம் ஜீவிப்பதை காட்டிலும் அதிகமானதை எடுக்கிறது. உனக்குள்ளாக இருக்கின்ற திருப்திப்படுத்த தேவனிடத்திலிருந்து உன்னுடைய ஆத்மாவுக்குள் ஊற்றப்படுகின்ற எதையோ அது எடுத்துக் கொள்கிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது மதகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இன்றிரவு நமக்குள்ளாக இருக்கின்ற தாகத்தை எந்த விதமான தாகம் என்று நாம் நினைக்கலாம். நாம் பெந்தேகோஸ்து ஜனங்களாய் எங்கே நாம் சேர பார்க்கிறோம்? நமக்குள்ளாக எந்த விதமான தாகம் இருக்கின்றது? எனக்குள்ளாக எந்த விதமான தாகம் இருக்கின்றது? உனக்குள்ளாக எந்த விதமான தாகம் இருக்கின்றது? தேவனை பற்றின அந்த பரிசுத்த தாகத்தை அழுத்தி போட பிரயாசிக்காதீர்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த மலைகளில் தங்கம் இருந்தபோது நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கதையை படித்திருக்கிறேன். அது மறப்பதே கிடையாது. அந்த கதையானது தனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கினவனாய் ஒருவன் பொன்னை தேடி எங்கோ அந்த மலையெல்லாம் கடந்து சென்றான். அங்கே அவன் பொன்னை தேடி நல்ல பொன் அவனுக்கு கிடைத்தது. அவன் திரும்பி வரும்போது அவன் அந்த பட்டணத்தை அடைந்தவுடன் தான் எப்படி இருப்பேன், அவனுடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் நினைத்தான். அவன் நாளை நான் பட்டணத்திற்கு போய்விடுவேன், இன்னும் ஒரு நாள் பிரயாணத்தில் பட்டணத்தை அடைந்து விடுவேன், நான் பொன்னை உடையவனாய் இருப்பேன் என்று சொல்ல முயற்சித்தான். அவனிடம் கோணிகள் நிறைய பொன் இருந்தது. அவனோடு ஒரு நாய் இருந்தது. இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியை நாய்க்கு ஒப்பிடவில்லை, ஆனால் அதை ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கிறேன். அந்த இரவிலே அவன் தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டு நினைக்கலானான், நாளைக்கு நான் என் பொன்னை எல்லாம் உள்ளே கொண்டு போவேன், நான் என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அந்த விதமாக ஆகிவிடுவேன், நான் ஒரு ஐஸ்வர்யமானாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுது விரும்பினேன், நான் அருமையான காரியங்கள் உடையவனாக இருக்க விரும்பினேன் என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் இந்த நாய் குறைக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அங்கே ஒரு எதிரி நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அவன் அந்த நாயிடம் போய் வாயை மூடு என்றான். ஆக அந்த நாய் அடங்கிவிட்டது. அவன் தன் படுக்கைக்கு திரும்பி அவன் தான் தூக்கம் வருவது போன்று ஆரம்பித்தது.
அந்த நேரம் நாயானது மறுபடியுமாக தன் சங்கிலியை இழுத்துக் கொண்டு குறைக்க ஆரம்பித்தது. அவன் மறுபடியுமாக கதவண்டை சென்று, வாயை மூடு, நாளைக்கு நான் ஐஸ்வர்யனாய் இருப்பேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அதுதான் அவனுடைய பெரிய கனவாய் இருந்தது. ஆனால் அந்த நாய் திரும்பவுமாக குறைக்க ஆரம்பித்தது. முடிவிலே அவன் மிகவும் அதிர்ச்சிப்பட்டு போய் தன் துப்பாக்கியை எடுத்து வந்து அந்த நாயை சுட்டு கொன்று விட்டான். இருந்த போதிலும், இனி நீ எனக்கு உபயோகமாய் இருக்க போகிறதில்லை, நாளைக்கு நான் ஒரு ஐஸ்வர்யவான், நாளை நான் ஐஸ்வர்யன் ஆக போவேன் என்று சொன்னான். அவன் தன் துப்பாக்கியை கீழே வைத்து விட்டு தன் முதுகை கதவு பக்கமாக திருப்பிக் கொண்டு தூங்க போனான். அவனை அநேக நாட்களாக பின்தொடர்ந்து வந்தவர்கள் மெதுவாக உள்ளே நுழைந்து அவனை கொன்று போட்டார்கள். அவன் ஐஸ்வர்யவான் ஆகவில்லை. பார்த்தீர்களா? அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று எச்சரித்துக் கொண்டிருந்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உண்டாக்கும் கருவியை நிறுத்தி போட்டான். சகோதரனே, சகோதரியே, உன்னால திருப்திப்படுத்த முடியவே முடியாது. ஒருபோதும் இருதயத்திலுள்ள அந்த பரிசுத்த அழைப்பை அழுத்தி போடாதே. ஒரு சபையை சேர்ந்து கொள்வதனாலோ, ஒரு சமய கோட்பாட்டை திருப்ப திருப்ப சொல்லுவதனாலோ, ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சார்ந்தவனாக இருப்பதனாலோ அதை அழுத்தி போட பிரயாசியாதே. அதை திருப்தியாக்க கூடியது ஒன்றே ஒன்று, அது இயேசு கிறிஸ்துவாகிய நபரே. ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. உனக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய அசைவை காண வாஞ்சிக்கிறது. உன்னுடைய ஆத்துமா அதன் பேரில் தாகமாய் இருக்கிறது. அதை பற்றி ஒன்றையும் தடை செய்து போடாதே. ஒரு போதகரிடத்தில் நீ அவருடைய கையை பிடித்து குலுக்க வேண்டும், சபையை சேர்ந்து கொள்ள அல்லது ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து கொள் என்று சொல்ல இடங்கொடாதே. அந்த பரிசுத்த தாகத்தை கொன்று போடாதே. அது உன்னை எச்சரிக்கின்றது. ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ உன் பாதையின் முடிவிற்கு வந்திருப்பாய். நாம் அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு சிறு ஸ்திரியை போன்று ஒரு அருமையான சிறு பெண் அங்கே ஒரு சபைக்கு போனாள். அவளின் தெருவழியாய் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நீண்ட கூந்தல் இருந்தது. அவளுடைய தலைமயிர் ஒரு உரிக்கப்பட்ட வெங்காயத்தை போன்று பின்னாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவளுடைய முகம் எந்த விதமான மேக்கப்பும் செய்யாதது போல் காணப்பட்டது. இந்த பெண் அவளை பார்த்து, உங்களுக்கு மட்டும் அந்த வழுக்குத்தலை போதகர் மட்டும் இல்லாதிருப்பாரானால் என்னை குறித்து அவள் பேசுகிறாள். நீ பார்ப்பதற்கு கௌரவமாய் இருப்பவள் போல் இருப்பாய், ஆனால் உன்னை இப்பொழுது பார்த்தால் ஏதோ பண்டைய கால பொருள் கடையிலிருந்து கொண்டு வந்தது போல் இருக்கின்றாய் என்று பரிகசித்தாள். அவளை காணும் போதெல்லாம் அவள் அந்த விதமாக சொல்லி அதிக வெறுப்புண்டாக்குவாள். எங்களுடைய போதகர் மிகவும் பரந்த மனப்பான்மை உள்ளவர், எங்களை அறிவார், நீ ஏன் அப்படி செய்கின்றாய், நீ என்ன விதமாக உடுத்துகிறாயோ சிந்திக்கின்றாயோ, அதனால் ஒன்றுமில்லை என்றார். அதில் காரியம் உண்டு, தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, அதில் உண்டு என்று நாம் எல்லா வார்த்தையினாலும் ஜீவிக்கிறோம். இந்த சிறுபெண் அதை குறித்து சிறிதேனும் பொருள்படுத்தவில்லை. தொடர்ந்து சென்றால் இப்பொழுது அவள் ஒரு தேவ ஊழியலாய் இருக்கிறாள். ஆக இந்த வாலிப ஸ்திரீ ஏதோ சமுதாய வியாதி கண்டு மரித்து போனாள். என்னுடைய நண்பன் ஒருவர் அவள் மரித்துக் கொண்டிருக்கும் போது சுகந்த வர்க்க நீரை அவளுடைய சரீரத்திற்குள் செலுத்திக் கொண்டிருந்தான். அவன் சொன்னான், அவள் மரித்த பிறகும் கூட அந்த சுகந்த வாசனையை அவனால் முகர முடிந்தது என்று. அவளுடைய பக்கவாட்டில் துவாரம் ஒன்று தின்று கொண்டிருந்தது. சமுதாய வியாதி. அவர்களுக்கு தெரியாது, அவளுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது அவளுக்கு என்ன கோளாறு என்று. ஆனால் அவள் மரிப்பதற்கு முன்பே அவள் ஞாயிறு பாடசாலை உபாத்தியாயலா இருந்தாள். அவளுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளின் கூட்டம் அவள் பரலோகம் போகும்போது தேவதூதர்கள் வந்து அவளை தூக்கி கொண்டு போவதை காணும்படியாய் வந்திருந்தார்கள். அவளுடைய போதகர் ஆஸ்பத்திரியின் கூடத்தில் சிகரெட்டை புகைத்துக் கொண்டு அங்கும் இங்குமா நடந்து கொண்டிருந்தார். அவள் மரிக்கும் போது அவர்கள் எல்லாரும் பாட இருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியும். அவள் மரிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். வைத்தியர் சொல்லிவிட்டால் அவர் மரிக்கிறாள் என்று. ஆதலால் அவர்கள் எல்லாரும் தூதர்கள் வந்து அவளை தூக்கி கொண்டு போவதை காணும்படி அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். கடைசியாக அவள் உண்மையான நிலைமையை உணர ஆரம்பித்தாள். அவள் ஒரு உண்மையான சபை அங்கத்தினராய் இருந்தாள். அவள் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை உபாத்தியாயினி, ஒரு அருமையான பெரிய ஸ்தாபனத்தை சேர்ந்தவள், ஒரு உண்மையான அங்கத்தினள். அவள் போராட ஆரம்பித்த போது மரணம் அவளை தாக்கிட்டு அவளுடைய கண்கள் சற்று வெளியே வந்தது. அவள் அப்பொழுது, நான் எழுந்து போனேன், அவள் சொன்னால், நான் எழுந்து போனேன், போதகரை அழியுங்கள் என்று. அவர் சிகரெட்டை கீழே எறிந்துவிட்டு உள்ளே நுழைந்து, இங்கே உனக்கு ஹீப்போ கொடுக்கும்படியாக நாங்கள் வைத்தியரை கொண்டு வருவோம் என்றால், எனக்கு எந்த ஹீப்போவும் வேண்டாம், மனுஷனை வஞ்சிக்கிறவனே, நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் நரகத்திற்கு போகிறேன், நான் எழுந்து போனேன், ஏனென்றால் நீ சத்தியத்தை எனக்கு சொல்ல தவறி போனாய். நீங்க போய் அந்த சிறு குட் நியூஸ் பெண்ணை அடித்துக் கொண்டு வாருங்கள், சீக்கிரமா என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவள் தான் சரியாக இருக்கிறாள் என்றால். ஒரு முறை நீங்கள் உண்மையான நிலைமையை சந்திக்கும் மட்டாய் காத்திருங்கள். அந்த பரிசுத்த தாகத்தை அழுத்தி போட பிரயாசியாது. நீ அதை ஏதோ நவீன கற்ற இரட்டை குழாய் துப்பாக்கியால் பித்து போடாதே. இன்றிரவு உன்னை எச்சரிக்கின்ற பரிசுத்தாவின் எச்சரிப்புக்கு செவி கொடு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே ஏந்தி ஒருவரு பிதாவினிடத்தில் வரான், அவரே வார்த்தையாய் இருக்கிறார். ஒரு நொடி நாம் தலைகளை வணங்குவோம். கர்த்தராகிய இயேசுவின் இன்னும் ஒரு வார்த்தையை நீங்கள் அதை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சொல்ல பிரியப்படுகிறேன். மத்தேயு 5 இயேசுவானவர் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அந்த தாகத்தை உன்னில் உடையவனாய் இருப்பதே ஆசீர்வாதமானது. தாவரங்களாலும் உன்னுடைய முழு ஒழுங்கும் சீர்கட்டு போன
ஒரு நிலைக்கு வந்து விட்டாயா? கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் காரியங்களாலும் சபை ஒழுங்களாலும் சபைகளை சேர்ந்து கொள்ளுதல் போன்ற சமுதாய காரியங்களினாலும் சபையை விட்டு சபைக்கு போவதனாலும் உன்னுடைய முழு ஒழுங்கல் சீர்கட்டு போன நிலைக்கு வந்து விட்டா, ஒரு பந்தி ஒரு தொட்டிக்குள் இருப்பது போன்று தீட்டின் தண்ணீரை உன்மேல் ஊற்றி நீ அதில் உழண்டு கொண்டு இருக்கும்படி செய்ய பிசாசினால் முடிந்ததா? தேவனை பற்றின அந்த தாகம் தீர்க்கப்படுகிறது கூட என்ன என்று உனக்கு தெரியாது இருக்கும் போது உனக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியினால் அவரை ஒரு உண்மை பொருளாய் காண்பதுவே. அந்த விதத்தில் நீ இருப்பாயானால், நீ இன்னமும் தேவன் பேரில் தாகமாய் இருப்பாயானால், நான் உனக்கு சொல்லுகிறேன், இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப்பாவ தீங்கும் அதனால் நிவர்த்தியாகுமே. அப்பாவியான கள்ளனும் இப்பூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். காயத்திலோடும் ரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன், ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். அந்த தாகம் உனக்குள்ளாக தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள இன்னும் அவரிடம் நெருங்கி வர இருக்குமானால், எல்லா தலைகளும் வணங்கியிருக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வீர்களா? ஓ தேவனே, அந்த கரங்களை பாரும். எங்கெங்கே இது ஒலிபரப்பப்படுகின்றதோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளில் இருந்து அறைகளில் இருக்கின்ற நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் அங்கேயே உங்கள் கரங்களை, அங்கே உங்கள் போதகருக்கு கையை உயர்த்துங்கள். உங்களுக்குள் ஏதோ தேவனை பற்றி தாகமா இருக்கின்றது. அந்த பரிசுத்த தாகம் அதை திருப்திப்படுத்தாதே. நீ சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாம், ஒரு நேரத்தில் நான் சத்தமிட்டேன், ஆவியில் நடனமாடினேன். அதை எடுக்காதே, அதை எடுக்காதே, இப்போது அதை எடுக்காதே. காத்திரு. அந்த திருப்தி வருமட்டாக, பரிசுத்த ஆவியின் நிறைவின் திருப்தியாகும் பாகம் உள்ளே வருமட்டாக காத்திருங்கள். அப்பொழுது ஆனந்த மணியோசையாகிய சத்தமிடுதலும் பாஷைகளில் பேசுதலும் ஆவியில் நடனமாடுதலும் வரும். நீங்கள் அதை வாத்தியங்களை கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ வீட்டிலே உன் காரிலே போகும்போது அதை செய்வாய். நீ தரையை பெருக்கிக் கொண்டிருக்கும் போது அதை செய்வாய். நீ தச்சு வேலை செய்யும் போது சுவற்றில் ஆணி அடித்துக் கொண்டிருக்கும் போது அதை செய்வாய். நீ எங்கிருந்தாலும் சரி, அந்த சொல்ல முடியாத சந்தோஷமும் மகிமையில் நிறைவும் உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றிரவு மிகவும் நீண்டதும் இழுத்து கொண்டு போனதுமாய் இருந்தது இந்த சிறிய செய்தி. ஆனால் அருமையான தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இங்கிருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்திற்கும் அதை விளக்கி தருவாராக. இன்றிரவு இந்த சபையிலே அதிகமான கரங்கள் இந்த இடத்தை எல்லாம் சுற்றிலும் எல்லா இடத்திலும் உயர்த்தப்பட்டது. அன்புள்ள ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, அந்த தேவனுடைய திருப்தியாக்கும் பங்கு, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை, உன்னிடல ஜீவனின் நம்பிக்கை, அது இங்கு இருக்கின்ற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக. இந்த தேசத்தை கடந்தும் கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் மட்டும் இப்பொழுது அங்கே விடியற் காலை அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நியூ ஹாம்ஷைரிலும் கீழே போஸ்டனிலும் மட்டும் டெக்சாஸ் வரைக்கும் ஊடாக இந்தியானாவிலும் அங்கே கலிபோர்னியாவிலும் இன்னும் சுற்று வட்டாரங்களிலும், ஓ தேவனே, அந்த கரங்களை பாரும். அவர்களுக்கு உள்ளா இருக்கின்றதை பாரும் கர்த்தாவே. அங்கே பசியாயும் தாகமாயும் இருக்கின்ற அந்த இருதயங்களை பாரும். இந்த தாறுமாறாக்கப்பட்ட தலை கீழாக்கப்பட்ட நாளில் பிசாசு ஜனங்களின் கண்களை குருடாக்கி வெறுமன சபைகளில் சேர்ந்து கொண்டு உனக்கு தேவையானதெல்லாம் இவ்வளவுதான் என்று சொல்கிறான். அவர்கள் இன்னும் தங்களை தாங்களே நோக்கி கொண்டு அவர்கள் செய்கின்ற விதத்தையும் உலகத்தை போன்று அவர்கள் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் பார்க்கிறார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் இன்னும் உலகத்தின் காரியங்களை நேசிப்போமானால் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை என்று. நினைத்து பாரும் பிதாவே, அந்த உண்மையான வார்த்தையை அவன் எவ்வளவு தாறுமாறாக்கி போட்டிருக்கிறான். ஓ, நாங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை அல்ல என்று அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? இதை நாங்கள் விசுவாசிக்கிறதில்லை, இது வேறொரு காலத்திற்கானது என்று விசுவாசிக்கிறோம், இதுதான் அது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஏதோ ஸ்தாபனமானது அவருடைய சிந்தையை இந்த கயநீர் தொட்டியாய் திருப்பி இருக்கிறது. இயேசுவானவர் இதிலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினாலும் எடுத்து போட்டாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போடப்படும் என்று சொன்னார். அன்புள்ள தேவனே, நியாய தீர்ப்பில் அவர்களுக்கு ஏற்பட போகும் ஏமாற்றத்தை சிந்தித்து பாரும். ஜனங்கள் ஒரு நல்ல ஜீவியம், சுத்தமான பரிசுத்தமான ஜீவியம் ஜீவித்து எவ்வளவு உத்தமமாய் இருக்க கூடுமோ அவ்வளவு உத்தமாய் சபைக்கு சென்றும் அவர்கள் இழந்து போகும்போது எப்படி இருக்கும்? அந்த பரிசையை சென்று சிந்தித்து பாருங்கள். சிறு பையனாய் இருந்ததிலிருந்து அவர்கள் வார்த்தையிலே பழக்குவிக்கப்பட்டு பள்ளிகள் மற்ற காரியங்கள் மூலமாய் வளர்க்கப்பட்டாலும் அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இல்லையே கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். அப்படியுள்ள அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த இஸ்ரவேல் எப்படி ஆகிவிட்டான்? ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்துகளுக்கு தேசம் முழுவதுமா இது ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். எப்படி அந்த தீர்க்கதரிசி ஆகிய மோசே தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாய் சாயங்கால வெளிச்சத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்படியாய் எகிப்திற்கு வந்தான். எப்படி தேவனுடைய பெரிய அற்புதங்களை கண்டார்கள், எப்படி அவனை பின்தொடர்ந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஞானசானத்துக்கு உண்டானார்கள். வனாந்திரத்துக்குள் சென்று பரலோகத்திலிருந்து விழுந்த தூதருடைய ஆகாரத்தை புசித்தார்கள். அதன் பின்பு எல்லா தேவனுடைய வார்த்தையும்
எடுத்துக்கொள்ள மறுத்தார்கள். அவர்கள் காதேஸ் பர்னியாவுடன் திரும்பி வந்தபோது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து காதேஸ் பர்னியாவுக்கு வந்த பிறகு அவர்கள் ராட்சதர்கள் நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள்? நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று தேவன் சொன்ன பிறகு. எல்லைக்கோடு இயேசு சொன்னார், அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்தார்கள் என்று, அழித்தார்கள், இழந்தார்கள், தேவனற்றவர்களாய் இவைகளை எல்லாம் செய்திருந்தும் என்று இயேசு சொன்னார். இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்டார்கள், அனுபவித்தார்கள். கடற்கரை ஓரத்தில் தம்புரை வாசிக்க மீரியாமோடு மேலும் கீழுமாய் நடனமாடினர். 20 லட்சம் பேரில் 3 பேர் மட்டுமே உள்பிரவேசித்தனர். புருஷனிலிருந்தும் ஸ்திரீயிலிருந்தும் வெளிவரும் வித்துக்கள் சேரும் போது 1 லட்சத்தில் ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பிதாவே நாங்கள் உணர்கிறோம். புருஷனிலிருந்து வெளிவரும் ஒரே ஒரு கிருமிதான் ஸ்திரீயிடத்திலிருந்து வரும் வளமான முட்டையை சேர்ந்தடைகிறது. மற்ற 1 லட்சமும் அழிந்து போகிறது. எகிப்திலிருந்து 20 லட்சம் பேர் வெளியே புறப்பட்டார்கள். 2 பேர் யோசுவாவும் காலேபும் தேசத்தில் பிரவேசித்தார்கள். லட்சத்தில் ஒருவர். பிதாவே, அதை குறித்து நினைக்கும் போது நடுக்கம் எனக்கு உண்டாகிறது. சிந்தியுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் 50 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதை பார்க்கும் போது 500 பேர் பிரவேசிப்பார்கள். ஓ தேவனே, இன்றிரவு நீர் வர இருக்குமானால், ஓ தேவனே, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு சின்னமாய் இருக்கிறது என்று நாங்கள் நினைவு கூறும்படியா செய்யும். நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் அதற்கு கீழ்படியத்தான் வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். தேவனே, இன்னமும் இன்றிரவும் நீர் அழைக்கிறீர். வாக்குத்தத்தமானது நீர் அழைக்குமட்டா இருக்கிறது. ஆதிரியார்கள் ஜனங்களின் சிந்தையை மாறுபாடாக்கி கல்வி ஸ்தாபனங்களின் வேதசாஸ்திர கல்லூரிகள் மூலமாக வெறுமனே நீ விசுவாசி என்றவர்களை சொல்லும்படியாய் செய்கிறார்கள். விசுவாசம் கூட விசுவாசிக்கிறான், ஆனால் அவனால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியாது. யூதாஸ் காரியோத்து மற்ற அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்களை தானும் செய்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஆனால் அவன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தபோது அவன் தன் சுயநிலத்தை காட்டினான். தேவனே, அந்த அனுபவம் இல்லை என்றால் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதை இந்த நாட்டின் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்வீராக. ஆண்டவரே, இவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய பங்கினாலே அவர்களுடைய ஆத்துமா திருப்தி அடைகின்ற இரவாய் இது இருப்பதாக. ஆண்டவரே, அவர்கள் உம்முடையவர்கள். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு மட்டுமே உத்தரவாதிகள். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஓ, அவர் உன்னுடைய திருப்தியாக்கும் பங்காக இருக்கின்றாரா? உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கிறீர்களா? இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் அறுக்கின்றதா இருக்கும். ஆனால் நாம் யாவரும் இப்பொழுது ஆவியோடு பாடுவோம். உன் பக்கத்தில் வீட்டிருக்கும் சகோதரனை கை குலுக்குவோமாக. பிரயாணியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் மறுபடியும் பாடிக்கொண்டிருக்கும் போதே சொல் சகோதரியே. இப்பொழுது நாம் ஒருவரோடு கை குலுக்கினோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியில் பாடுவோம். ஓ, அவர் அற்புதமா இல்லையா? ஓ, கிறிஸ்துவோடு உனக்குள்ள அனுபவத்தை குறித்து நீ ஆர்வம் அடைந்துள்ளாயா? அவர் அற்புதமா இல்லையா? அவர் உன்னை திருப்தியாக்கவில்லையா? அந்த வேத வார்த்தையின்படியா இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆனந்த சத்தமிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு எப்பொழுதும் வாத்தியம் வாசிக்க விருப்பம் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய மகள் ரெபேக்கால் பியானோ பயிலுகிறாள். என்னுடைய சின்ன பையன் ட்ரம்பட் பழகுகிறான். நான் 10 நரம்பு வீணையை கற்றுக்கொண்டது உண்மைதான். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? நீங்கள் அங்கே உலகத்திற்கு நாட்டியம் ஆடாதபடிக்கு உங்கள் பாதங்கள் மனமாறியுள்ளதோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்கள், நாம் நம்முடைய கால்களை கர்த்தருக்கு என்று தட்டுவோம். இனி நீங்கள் திருடாதபடி உங்கள் கரங்கள் மனம் திரும்பி உள்ளதா? இனி நீங்கள் பொய் சொல்லாதபடி உதடுகள் மனமாறி உள்ளதா? உங்கள் தலைக்குள் மதத்தை எடுக்க வேண்டாம், உடல் முழுவதுமா எடுத்துக்கொள். அப்படித்தான் இருக்க வேண்டும். அது முழுவதையும் எடுக்கிறது, அது உண்மைதான். இப்பொழுது நாம் பாதங்களை தட்டுவோம். இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். அவரை உலகத்தின் ஒளி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவள் சொன்னான், நான் பாடும்போது ஆவியில் பாடுவேன், நான் ஆராதித்தால் நான் ஆவியில் ஆராதனை செய்வேன். பாருங்கள், நீங்கள் என்ன செய்தாலும் அவைகளை எல்லாம் ஆவியில் செய்யுங்கள். அதுதான் சரியானது. ஆவியானது வார்த்தையை ஜீவனுக்குள் கொண்டு வருகிறது. அது சரிதானே? அது சரியே. ஆமையா. அப்படியானால் நாம் என்ன செய்வோம்? வாத்தியக்காரரே, உங்களை அப்படி குடைப்பினதற்காக வருந்துகிறேன். ஆனால் நான் அப்படியே மெய் மறந்து போனேன். ஆராதிப்பதை காட்டில் மேலானது செய்ய எனக்கு தெரியாது. அந்த விதமாகத்தான் நீ செய்ய வேண்டும். ஆமையா. சகோதரன் மேக், இன்றிரவு இங்கு வந்து உம்மோடும் உம்முடைய சபையோடும் இந்த அருமையான ஜனங்களோடும் ஐக்கியம் கொள்ளும்படியான இந்த தருணத்திற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக கை உயர்த்தின நீங்கள் பாஸ்டர் மேக்கையோ அல்லது அவர்களில் யாரையாவது அங்கே பின்னால் உள்ள அந்த அறையில் சந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். நினைவிருக்கட்டும், ஆதியிலே தேவன் வார்த்தையை பேசின போது உண்டாக கடவது என்று சொன்னார். உண்டாக கடவதாக இருந்தது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று அவர் சொன்னார். பாருங்கள், அது சம்பவித்தாக வேண்டும். இங்கே இருக்கும் உங்கள் பாஸ்டரை வந்து சந்தியுங்கள். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவரோடு கூட நில்லுங்கள். இப்பொழுது நாம் மறுபடியும் அந்த பழைய நல்ல பாடலை பாடுவோமாக. எனக்கு அது மிகவுமாய்
பிடிக்கும். நாம் ஒளியில் நடப்போம் என்ற பாட்டு. இயேசு சொன்னார், நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று. நீ அவருக்குள் இருக்கின்றாய், புரிகின்றதா? உன்னால் எப்படி அவருக்குள் போக முடியும்? அவரை சேர்ந்து கொள்வதா? இல்லை. கை குலுக்குவதனாலா? இல்லை. தன்னை ஞானத்தினாலா? இல்லை. ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அது கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறது. அந்த சரீரத்தில் தான் இந்த 9 வரங்களும் ஆங்காங்கே உள்ள சரீரமாகிய சபைகளின் மூலமாக கிரியை செய்கிறது. அது அப்போஸ்தல முறைப்படி எனக்கு தெரிந்த மட்டில் அது உண்மையே.